திருப்பிக் கொள்ளுங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரம் அதனுடைய 11, 12 ஆகிய வசனங்களை எனக்காக ஒரு வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரம் 11, 12. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நம்முடைய தேவன் யார் அப்படின்னு கேட்டா, சுருக்கமா நம்முடைய ஆண்டவரை பத்தி சொல்ல முடியவே முடியாது. அவர் ஆயிரமான நாமங்களை உடைய தேவன். அவர் அதிசயமானவர், அற்புதமானவர். அவர் மகா பெரிய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரை ரொம்ப சாதாரணமா என்ன செஞ்சிட முடியாது, நம்ம நினைச்சிட முடியாது. அவரை ஒரு சாதாரணமான அளவீடுக்குள்ள என்ன செஞ்சிட முடியாது, கொண்டு வந்து விட முடியாது. வேதம் சொல்லுது, அவர் வானம் கொள்ளாத தேவன், பூமி கொள்ளாத தேவன், அவர் மகத்துவமும் மாட்சிமையும் உள்ளவர். இந்த வசனத்துல நீங்க வாசிச்சு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவரை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா, நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டவராய் இருப்பார். கை வைத்து விடாமன்னு சொல்லுங்க. ஆமா, சிலரை நம்ம யோசிச்சு வச்சிருப்போம், இவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஆமா, அவங்கள பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனா அவங்கள பத்தி கேள்விப்பட்டதை வச்சு அவங்க இனிமே இப்படித்தான் இருப்பாங்க, அவங்க தலை இப்படித்தான் இருக்கும், அவங்க முடி இப்படித்தான் இருக்கும், அவங்க தோற்றம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கற்பனையில சிலரை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம வடிவமைத்து வைத்திருப்போம். ஆனா நம்முடைய தேவனை நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா கூட நம்முடைய கற்பனைக்குள்ள கூட அவரை என்ன செய்ய முடியாது, கொண்டு வரவே முடியாது. அவ்வளவு மகத்துவமான தேவன், அவ்வளவு ஒரு மேன்மையான தேவன். அந்த தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தணும்னு விரும்புகிறார். கையை வைத்து விடாமன்னு சொல்லுங்க பாப்போம். ஆம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். நல்லா கவனிங்க, மேன்மைப்படுத்துகிற தேவன். இந்த மாலை நேரத்தில் உங்களோட நான் பிரசங்கிக்க போகிற செய்தியின் தலைப்பு மேன்மை உண்டாகும். நம்மை அவர் மேன்மைப்படுத்துவார், நம்மை அவர் கனப்படுத்துவார். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய சூழ்நிலையில், நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தலைமுறைகளை, எதிர்காலத்தை, ஆண்டவர் நம்ம செய்யும்படி கொடுத்திருக்கிற ஊழியத்தை, ஸ்தோத்திரம், நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற தொழிலை, நம்முடைய வியாபாரத்தை, நம்முடைய தலைமுறைகளை, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஆமென். இன்னைக்கு உலகம் தோத்துறோம், சிலரை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சுன்னா அந்த மனிதருடைய, அந்த குடும்பத்தினுடைய பேக்ரவுண்டை முதல்ல என்ன செய்யும், பார்க்கும். தோத்துறோம். எல்லாருக்கும் சீக்கிரமா ஒரு கணத்தை என்ன செஞ்சிட மாட்டாங்க, கொடுத்துட மாட்டாங்க. மரியாதையை, மேன்மையை கொடுத்துட மாட்டாங்க. இந்த மேன்மைக்கு அவங்க சரியானவங்களா, இவங்க படிச்சிருக்கிறாங்களா, இவங்களுக்கு அந்த குடும்பம் பேக்ரவுண்டு பெருசா இருக்கா, தோத்துறோம். பணங்காசு இருந்தா உயர்த்தி பேசுவாங்க, பணங்காசு இருந்தா என்ன செய்வாங்க, வாழ்த்தி பேசுவாங்க. ஒரு விசேஷத்துக்கு போறோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், எப்படி போவோம் தோத்துறோம். நம்மகிட்ட இருக்கிற பெஸ்ட்டானதை என்ன செஞ்சுட்டு போவோம், போட்டுட்டு போவோம். தோத்துறோம். பெண்கள்லாம் பாருங்கள், ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால், ஆமாம், அது நாள் வரைக்கும் பீரோக்குள்ளே இருந்த எதுவுமே அன்னைக்கு தான் என்ன செய்யும், வெளியே வரும். தோத்துறோம். ஆமாம், உங்கள் வீட்டில் இவ்வளவு இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன செய்வாங்க, ஆமாம், தோத்துறோம். கையில் எடுத்து மாட்டிக்கிடுவாங்க, காதில் எடுத்து மாட்டிக்கிடுவாங்க, கழுத்தில் எடுத்து மாட்டிக்கிடுவாங்க. நல்ல சேலை. தோத்துறோம். பாங்க, சில நேரங்களில் நம்ம வீட்டில் சிலர் போடுற மாதிரி என்ன செய்யாது, இருக்காது. ஆமாம், நல்ல சேலை கட்டுறதுக்கு நம்மகிட்ட இருக்காது. அப்போ உடனே என்ன செய்வாங்க, சிலர் பக்கத்து வீட்டில் போய், ஒரு நாள் கல்யாணத்துக்கு போகிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பட்டு சேலையை கொஞ்சம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டு வாங்கி கட்டிட்டு போனவங்களாம் உண்டு. கழுத்தில் ஒரு செயினை மட்டும் கொடு, நான் போட்டுட்டு போயிட்டு என்ன செஞ்சிடறேன், திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு கேட்டு சொல்கிறவங்க உண்டு. ஏன் இதை போடுறோம், நம்மளாவே போனால் சில நேரங்களில் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் மற்றவங்க பார்க்குற பார்வையில் கொஞ்சம் ஜிகுன்னு என்ன செய்யணும், தெரியணும். தோத்துறோம். ஆமாம், என்னதான் அட்டை கருவையாக இருந்தால் கூட, ஆமாம், தோத்துறோம். ஒரு நல்ல இடத்துக்கு போனால், போகும்போது எப்படி போகணும், மேக்கப்லாம் போட்டு நல்ல சோப்பு போட்டு, தோத்துறோம். ஆமாம், அந்த லக்ஸ் சோப்பு அன்னைக்கு ஒரே நாளில் கரையிற மாதிரி 10 தடவை போட்டு தேய்ச்சி கழுவி, தோத்துறோம். நம்ம என்னதான் தேய்ச்சாலும் இருக்கிறதா என்ன செய்யும், ஆமாம், தோத்துறோம். ஆமாம், பாருங்க, அப்படி நம்மளை டெக்கரேட் பண்ணி, அப்படி நம்மளை அழகுபடுத்தி, ஏன் அப்படி இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா, 4 பேர் நம்மளை என்ன செய்யணும், மதிக்கணும். ஆமாம், காசு இருந்தால் தான் 4 பேர் என்ன செய்வான், நம்மளை
மதிப்பான். ஆமா, வசதி வாய்ப்புகள் இருந்தா தான் 4 பேர் நம்மளை என்ன செய்வான், மதிப்பான். நல்ல ஆடைகளை உடுத்தி போனா தான் 4 பேர் என்ன செய்வான், மதிப்பான், மேன்மைப்படுத்துவான். இவங்க எங்களுக்கு சொந்தக்காரவங்க, தோத்துறோம், ஒண்ணுமே இல்லாதவங்களா இருங்க, வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்களா இருங்க, படிப்பறிவு இல்லாதவங்களா இருங்க, பாமரனா இருந்தா, ஆமா, நல்ல வசதி படைச்சவன் கூட தன்னுடைய சொந்த உறவு, சொந்த குடும்பத்தை சேர்ந்தவனா கூட அவனை மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டான், அறிமுகப்படுத்த மாட்டான். இவன் என் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஆமாம், அதே நல்ல வசதி வாய்ப்பு, நல்ல உயர்ந்த காரில் வந்து இறங்குங்க, ஓடி வந்து சொல்லுவான், இவங்க என் மாமா, தோத்துறோம், இவன் என் மச்சான், இவங்க என் அண்ணன், இவங்க பொண்ணு விட்ட பெரியப்பா, மகன், அப்படி பல உறவுகளை சொல்லி ஆமாம் நம்மளை மேன்மைப்படுத்துவாங்க, நம்மளை உயர்த்தி பேசுவாங்க, நம்மளை முன்னால் கொண்டு வந்து என்ன செய்ய வைப்பாங்க, உட்கார வைப்பாங்க. அது மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பு, அவனுடைய சுவாபம். தோத்துறோம், இருந்தா தான் கனப்படுத்துவான், இல்லைன்னா நம்மளை கனப்படுத்த மாட்டான், ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டான். ஆனால் என் சத்திய வேதம் சொல்கிறது, படிப்பறிவு இல்லை, உலக அறிவு இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, அந்தஸ்து இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, சொந்த பணம் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, நான் ஒரு வெறுமையான பாத்திரமாக இருக்கிறேன், என்னை யாருமே கனப்படுத்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம மனசில் யோசிச்சோம்னா இந்த உலகம் நம்ம நினைக்கிற மாதிரி கனப்படுத்தாது. ஆனால் உன்னத தேவன் நம்மை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். நம்முடைய கனத்துக்கு பின்னால அவர் நம்மகிட்ட பணத்தை எதிர்பார்க்க மாட்டார், சொத்தை எதிர்பார்க்க மாட்டார், பேக்ரவுண்டை எதிர்பார்க்க மாட்டார், சூழ்நிலைகளை எதிர்பார்க்க மாட்டார், படிப்பறிவை எதிர்பார்க்க மாட்டார். அவர் நம்மை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புவார். மேன்மைப்படுத்துகிற தேவன் எவரையும் மேன்மைப்படுத்துவார். ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்துவார், எவரையும் மேன்மைப்படுத்துவார். ஆமா, அவர் மேன்மைப்படுத்துவதற்கு ஜாதி ஒரு தடை அல்ல. தோத்துறோம், ஆமா, அவர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு ஆமா நம்முடைய இனமும், நம்முடைய குலமும், நம்முடைய கோத்திரமும், நம்முடைய பேக்ரவுண்டும் ஒரு காரணமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். அவர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரே ஒரு காரணம், நாம் அவருடைய திரு இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள் என்கிற பெரிய சாக்கியம் ஒன்று மட்டும்தான் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு காரணமாக இருக்க முடியும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எவரையும் மேன்மைப்படுத்த ஆண்டவரால் முடியும். தோத்துறோம். ஆம், அவர் எவரையும் மேன்மைப்படுத்துவார். பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரத்துல 26வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை என்ன செய்திருக்கிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிங்கம்மா. எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். தேவன் உலகத்தில் என்னத்தை தெரிந்து கொண்டார்? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். கையை வைத்து வராமன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு தேவன் தெரிந்து கொண்டது என்ன? உலகத்தில் இழிவானவைகள், ஆமென், அற்பமானவைகள், இல்லாதவைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் தேவனால் மேன்மைப்படுத்தப்படும். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் தேவனால் மேன்மைப்படுத்தப்படும். தோத்துறோம். அப்ப நம்ம மேன்மைப்படுத்தப்படுவதற்கு ஒரே ஒரு குவாலிட்டி என்ன? தோத்துறோம். பணம் இருக்கணுமா, சொத்து இருக்கணுமா, படிப்பு இருக்கணுமா, அறிவு இருக்கணுமா, அந்தஸ்து இருக்கணுமா? நோ, அதெல்லாம் குவாலிட்டி அல்ல. அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஒண்ணுதான் நம்முடைய குவாலிட்டி. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்தணும்னு விரும்புறார். ஆமென். அப்ப மேன்மைப்படுத்துறதுக்கு அவர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு என்னன்னா, தோத்துறோம், தெரிந்து கொள்ளப்படுதல். எப்படிங்க? தெரிந்து கொள்ளப்படுதல். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்தெடுக்க விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் 23வது அதிகாரத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 21வது அதிகாரம் நினைக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ எப்படிங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். ஏன் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுக்கிறாரு? நான் சொல்லுவேன், நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற பெருங்கூட்டத்துக்கு நடுவில் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நபரை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு நான் உங்களோட பேச போறது ஆண்டவர் மேன்மைப்படுத்தும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பொருள். ஆண்டவர் மேன்மைப்படுத்தும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பொருள். தோத்திரம். அற்பமான ஒரு பொருள். ஆம், நான் சொல்லுவேன், அற்பமானவைகளை ஆச்சரியங்களா தேவன் மாற்றுவார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அற்பமா பார்க்க போறீங்களா? உங்களை ஆண்டவர் ஆச்சரியமா பயன்படுத்துவார். ஆமென். ஆமா, நீங்க சாதாரணமா இருக்கிறீங்களா?
உங்களை அசாதாரணமா மாத்துவார். ஆமென். நீங்க தாழ்மையா இருக்கிறீங்களா, உங்களை மேன்மையா மாத்துவார். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கவனிங்க, மேன்மைப்படுத்துகிறதற்கு தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். தோத்திரம். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். ஆமென். கவனிங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சின்ன பொருள். பைபிளில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி, அடிக்கடி நம்ம கேட்டிருக்கிற, படிச்சிருக்கிற, அடிக்கடி அதை பற்றி நம்ம யோசித்திருக்கிற ஒரு ஸ்டோரி. தோத்துறோம். சின்ன பிள்ளைங்க சண்டே ஸ்கூல்ல இருந்து படிச்சு வர்ற ஒரு ஸ்டோரி. என்ன? தாவீது கோலியாத்து ஸ்டோரி. என்ன ஸ்டோரி? தோத்துறோம். தாவீது கோலியாத்து கதை எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். நல்ல ஆழமா பிரசங்கிக்கிற பிரசங்கியாளர் நான். தோத்துறோம். ஆனாலும் பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கிற விதத்துல ஒரு ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? சொல்லி கொடுக்க போறேன். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களோட கூட என்ன செய்ய போறாரு? பேச போறார். இதுக்குள்ள இவ்வளவு சத்தியம் இருக்கா? எனக்கு ஆவியானவர் அந்த வசனத்தை கற்றுக் கொடுத்தார். தோத்துறோம். பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். என்ன அப்படின்னா, தாவீது அந்த குடும்பத்துல ஒரு சாதாரணமான மனுஷன். இன்னைக்கு காலையில கூட நான் பேசும்போது சொன்னேன் தாவீதை பத்தி. அவன் 8வது பிள்ளை. எத்தனாவது பிள்ளை? 8வது பிள்ளை. தோத்துறோம். கடைசியா பிறந்தவன். வீட்டில் எல்லா வீட்லையும் கடைசியா பிறந்த பிள்ளை என்ன பிள்ளைதான்? செல்ல பிள்ளைதான். ஆனா பாருங்க, தாவீதுக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லை. பைபிள் சரித்திரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது வீட்டில், ஈசாயினுடைய குடும்பத்தில் தாவீதினுடைய தாய் தோத்திரம் முறையான விதத்தில் வந்தவள் அல்ல என்று சரித்திர வல்லுநர்கள் சொல்றாங்க. அவள் வேற ஒரு இடத்திலிருந்து, வேற ஒரு பின்னணியிலிருந்து வந்தவள். அதனால அவளுக்கு ஈசாயின் மூலமா தாவீது பிறந்ததுனால தாவீது அவங்க குடும்பத்தில் யாரும் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தோத்துறோம். குடும்பத்தில் உள்ள உறவுகள் ஏற்றுக்கொள்ளனா என்ன? கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென். தேவன் அவனை என்ன செய்து கொண்டார்? தெரிந்து கொண்டார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் பெரிய ராஜாவா. இன்னைக்கு நீங்க எருசலேமுக்கு போய் பார்த்தீங்கன்னா, எருசலேமினுடைய என்ட்ரன்ஸ்ல, எருசலேமினுடைய உள்ள அந்த சிட்டி ஆஃப் ஜெருசலேம் அப்படின்னு அதுல எழுதி இருக்கும்போது, அது பெரிய போர்டில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, நம்ம சாதாரணமா நம்ம ஊருக்கு வர்றோம், சூராணம் உங்களை அன்புடன், கிளாஞ்சுனை உங்களை அன்புடன், இளையான்குடி உங்களை அன்புடன், சிவகங்கை மாவட்டம் உங்களை அன்புடன், அப்படி போர்டு எழுதியிருக்காங்க. பார்த்துருக்கிறீங்களா? தோத்துறோம். அந்த ஊர் எல்லையில், அந்த ஊரினுடைய என்ட்ரன்ஸில் இந்த பெருசாக ஒரு போர்டு என்ன செஞ்சுருப்பாங்க? எழுதியிருப்பாங்க. இந்த ஊர் உங்களை என்ன செய்யுது? அன்புடன் வரவேற்கிறது. எருசலேமில் மட்டும் எருசலேம் உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு எழுதியிருக்காது. த கிங் டேவிட் சிட்டி வெல்கம்ஸ் யூ அப்படின்னு எழுதியிருக்கோம். ராஜா தாவீதின் நகரம் உங்களை என்ன செய்கிறது? எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. தோத்துறோம். எருசலேமின் நகரத்துல தாவீது ராஜாவின் நகரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எருசலேம்ல மட்டும் அது எழுதியிருக்கும். இன்னைக்கும் சீயோன் ராஜா கட்டின ஆலயம். தோத்துறோம். சாலமோன் காலத்துல கட்டப்பட்ட ஆலயம், கட்டப்பட்ட அதே இடத்துல மறுபடியும் அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. 52 நாள்ல நெகேமியா ஆலயத்தை கட்டினான். தோத்துறோம். சரித்திர வல்லுநர் சொல்றாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, ஆனா இனி வரப்போகிற யூதர்கள் என்ன செய்யறாங்க? உலகத்தில் இருக்கிற சிதறி கிடக்கிற எல்லா யூதர்களும் 52 நாள் இல்ல, 52 நிமிஷத்துல ஆலயத்தை கட்டணும்னு பிளான் பண்றான். எப்படி? 1 மணி நேரம் கூட என்ன செய்யக்கூடாது. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். ஆனா பைபிள்ல 52 நாள்ல நெகேமியா கட்டின ஆலயம் அலங்கம். தோத்துறோம். நாங்க 52 நிமிஷத்துல என்ன செய்ய போறோம்? உங்களுக்கு தெரியுமா? உலகத்தில் எல்லா தேசங்களையும் யுத்தம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் எல்லா தேசங்களையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? பம்பார் பண்ணிட்டு இருக்கிறான். சமீபத்தில் இஸ்ரேல் காசா பெரிய வாரம் என்ன செஞ்சிச்சு? நடந்துச்சு. தோத்துறோம். இப்போ லெபனானை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? தாக்கிக்கிட்டு இருக்கிறான். உலகம் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு யுத்த களத்தை வைத்திருக்கிற நாடு யாருன்னு தெரியுமா? இஸ்ரேல். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற எல்லா யூதர்களும் இப்போ எங்கே வந்துட்டு இருக்கிறாங்க? இஸ்ரேலுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. தோத்துறோம். இஸ்ரேலில் உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் இப்போ சொந்த தேசத்துக்கு வர்றதுக்கு இஸ்ரேல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. என்னன்னா, நீங்க இந்தியாவில் இருக்கிற யூதர்களாக இருக்கலாம், அல்லது உலகத்தில் எந்த தேசத்தில் இருக்கிற யூதர்களாக இருக்கலாம், நீங்க இஸ்ரேலுக்கு வரும்படிக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்க உங்க சொந்த தேசத்துக்கு வரும்போது உங்களுக்கு எல்லா விதமும் இலவசமாய் கொடுக்கப்படும். ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹவுஸ் உங்களுக்கு ரெடியா இருக்கு. நீங்க வந்த உடனே வாகனத்தில் போறதுக்கு உங்களுக்கு வாகனம் ஃப்ரீ. நீங்க என்ன லோன் வாங்கினாலும் திருப்பி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ண உடனே அத்தனை லோன் கொடுக்குறோம். தோத்துறோம். நீங்கள் திருப்பி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து தோத்துறோம் சொல்கிறான், வேலை இல்லாமல் வந்தீங்கன்னா இஸ்ரேல் அரசாங்கம் உனக்கு நிரந்தர வேலை என்ன செய்யும்? நோக்கம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற சிதறி கிடக்கிற எல்லா யூதர்களையும் எங்கே கொண்டு வரணும்? இஸ்ரேலுக்கு கொண்டு வரணும். இஸ்ரேலுக்குள்ள வந்த உடனேயும் அவனுக்கு வேண்டிய எல்லா வசதி வாய்ப்புகளும் அங்கே என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. தோத்துறோம். ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒவ்வொரு செங்கலா எடுத்து கட்டுற காலம்லாம் இப்போ இல்லை. இப்போ பாருங்க, 52 நிமிஷத்துல அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு எல்லா வேலைகளும் ஆயத்தமாயிருச்சு. எல்லா வேலைகளும் ஆண்டவருடைய வரைபடத்தின்படி, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வரைபடத்தின்படி அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு எல்லாம் ரெடிமேடு. தோத்துறோம். கிரேன் எல்லாம் ரெடியா இருக்கு. அரசாங்கத்திலிருந்து அப்ரூவல் வந்து
உடனே அப்படின்னு சொன்ன உடனேயும் சக்கு 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 சக்குன்னு 52 நிமிஷத்துல ஆலயத்தை கட்டி முடிச்சிருவான். அந்த அளவுக்கு வெல் ப்ரிப்பேர்டு. நான் சொல்லுவேன், இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா மணவாளன் இயேசு மத்திய ஆகாயத்தில் வரப்போவதற்கு அடையாளம். நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். தோத்திரம். எருசலேமை நோக்கி கழுகுகள் வட்டமிட ஆரம்பித்து விட்டது. ஒலிவமலையை சுற்றி கழுகுகள் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டது? வட்டமிட ஆரம்பித்து விட்டது. அவ்வளோ பெரிய பரந்த திட்டத்திற்கு தேவன் தெரிந்தெடுத்த ஒரு பாத்திரம் எங்கிருந்து வர்றான் தெரியுமா? சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து, சாதாரண ஒரு பின்னணியத்திலிருந்து, சாதாரண ஒரு சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்ன செய்றாரு? நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தோத்திரம். ஆண்டவர் என்ன என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? என்னைக்காவது நீங்க ஜெபம் பண்ணும்போது கேட்டிருக்கிறீங்களா, ஏன் ஆண்டவர் என்ன ரட்சித்தீங்க? விதியேன்னு வந்து உட்கார்ந்துருக்கிறேன் பாஸ்டர். போக்குக்கு வேற இடம் இல்லாம இங்க போனா தான் என் பொழப்பு ஓடும்னு வந்து என்ன செஞ்சிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட அந்த நம்முடைய ரட்சிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப சாதாரணமாலாம் என்ன செஞ்சிடக்கூடாது. நான் காலையிலேயே அதை தான் இன்சிஸ்ட் பண்ணி பேசுனேன், இப்பவும் அதை தான் மறுபடியும் மையப்படுத்தி பேசுறேன். கவனிங்க, நம்முடைய ரட்சிப்பு என்பது சாதாரணமானது அல்ல. என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா, என்னைக்கு ஏன் ஆண்டவர் என்ன ரட்சித்தீங்க, என்ன ஏன் ஆண்டவரே நான் என்ன உங்களுக்கு என்ன என்ன என்ற எண்ணத்தை கண்டிங்க ஆண்டவரே? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? உங்க அழகை பார்த்து ரட்சித்தாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்க அறிவை பார்த்து ரட்சித்தாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு பெரிய பணங்காசு சொத்து சுகம்லாம் இருக்கு அதனால ரட்சித்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று சொல்லட்டுமா, இன்னைக்கு இந்த இடத்துல வந்து சாதாரணமாக உட்கார்ந்துருக்கிற உங்களை குறித்து என்ன குறிச்சும் பரலோகத்தில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, ஒரு பெரிய பிளான் இருக்கு. தோத்திரம். ஆமா, நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளா, குடும்பத்துக்கு ஒருவனா, ஜாதிக்கு ஒருவனா கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்ததற்கு பின்னால பெரிய பணமோ பலமோ சொத்தோ சுகமோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ அல்ல, படிப்போ அறிவோ அழகோ அந்தஸ்தோ அல்ல. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்ததற்கு பின்னால பரலோகத்தை குறித்த ஒரு பெரிய தரிசனம், பரலோகத்தில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த பெரிய திட்டத்திற்காக இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். தோத்திரம். கரவலாடுகளுக்கு பின்னால போனவன். தோத்திரம். ஆமா, ஆட்டு மந்தையில அந்த ஆட்டு புழுக்கையோட கிடந்தவன், நல்ல அழகு, நல்ல ரூபம், நல்ல தோற்றம், பார்க்கறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஆளு. ஆனா அவனுடைய சூழ்நிலை எதுவும் அவனுடைய அழகை தோத்திரம் வெளியே கொண்டு வர முடியல. அவன் முழுவதுமாக வருத்தப்பட்ட நிலைமையில, முழுவதுமாக பலவீனப்பட்ட நிலைமையில தன்னுடைய சொந்த சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டான், தன்னுடைய சொந்த குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டான். அதுக்கப்புறம் கர்த்தர் அவனை தூக்கி கொண்டு வந்து தோத்திரம் அங்கே சவுலுடைய குடும்பத்தில் உட்கார வைக்கிறாரு, கோலியாத்தை கொல்ல வைக்கிறாரு. முழு யூதர்களும் முழு எருசலேமும் முழு ஜனங்களும் அவனை கொண்டாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. சொன்ன உடனே அவனுக்கு பொறுக்கல. யாருக்கு? சவுலுக்கு. தோத்திரம். ஆமா, ஆத்தாடி, எனக்கு அவனுக்கு ராஜ்யம் முழுவதும் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் மட்டும் கொடுங்க. ராஜா நானு, எல்லாம் நான் தான் செய்கிறேன், நான் சிங்காசனம் என்கிட்ட தான் இருக்கு, என்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு, எல்லாத்தையும் கொடுங்க. தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. தோத்துற 4 பேர் வாழ்த்தினவனே பாராட்டினவனே அவனுக்கு இங்கே என்ன செய்யுது? அடி வேறலாம் பொறாம. தோத்துறோம். ஐயோ மோசமான ஆமை போறாம. தோத்துறோம். வயிறெல்லாம் எரியுது, காய்மகாரமாய் பார்க்க ஆரம்பித்தான். தோத்துறோம். ஆமா, சவுல் பலமுறை தாவீதை என்ன செய்ய பார்க்கறான்? கொல்ல பார்க்கறான். ஆமா, எதிராக எழுப்பி விடுறான், பராக்கிரமசாலிகளை எழுப்பி விடுறான், என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு பார்க்கறான். எல்லாத்துலயும் நம்மால எஸ்கேப். வெளியில சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, தாவீது எஸ்கேப் ஆனான்னு சொல்றதை விட கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனை தோத்துறோம். நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமா, நம்ம ஊர்ல இருந்து எத்தனை தடவை ஆலயத்துக்கு வரும்போது எவ்வளவு ஆபத்துக்கள், நம்ம வேலைக்கு போகும்போது எத்தனை நஷ்டங்கள், எத்தனை இழப்புகள். என்னைக்கோ செத்துருக்கணுமே, என்ன ஒன்றும் பேச மாட்டேறியா? கொரோனாலெல்லாம் நம்ம எஸ்கேப் ஆயிட்டோமே இல்ல? நம்ம பலரை மனசுல நினைச்சோம், இவங்கெல்லாம் போயிடுவாங்க. தோத்துறோம். ஆமா, நம்ம யாரெல்லாம் போயிடுவாங்கன்னு நினைச்சோமோ அவங்கெல்லாம் இன்னமும் என்ன செய்றாங்க? இவங்க போயிட்டாங்களா இப்படி ஆச்சரியப்படுற மாதிரி பலர் நம்மளை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி கவலை, ரொம்ப கவலை. நிறைய எனக்கு தெரிஞ்ச மாதிரியான நல்ல நெருக்கமான ஊழியக்காரங்களாம் அந்த கொரோனா காலத்தில் இறந்து போனாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நெருக்கமான தம்பி பாண்டிச்சேரியில் ஊழியம் செஞ்சான், ஆஷியர் எபினேசர்னு சொல்லி. நல்ல வாலிப தம்பி. அவன் சாகும்போது அவனுக்கு 1 வயது குழந்தை இறந்து போயிட்டார். கோவிட்னால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார். மனசு ரொம்ப பாதிச்சிச்சு. ஆண்டவர்கிட்ட அழுதேன், ஆண்டவரே 40 நாட்கள் ஜெபம் பண்ணோம் அந்த தம்பிக்காக. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு கவலையாக இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் ஏன் ஆண்டவரே நிறைய ஊழியக்காரவங்க மரிச்சு போகிறாங்களே, கணவனை இழந்து. சில ஊழியக்காரவங்க அவங்களுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும்போது மனைவி பார்க்க முடியல, பிள்ளைங்களை பார்க்க முடியல, குடும்பத்தில் அப்படியே அனாதையை போல் என்ன செய்யப்பட்டார்கள்? அடக்கம் பண்ணப்பட்டாங்க. மனசுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. போய் ஜெபம் பண்ண, ஆண்டவர் ஏன் ஆண்டவரே
ஏன் ஆண்டவரே தோத்துறோம்? என் சில நண்பர்கள்லாம் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, ஆமாம் சீக்கிரமாக ஆண்டவரை கிருபை அதனால் அவங்கள என்ன செஞ்சுக்கிட்டாரு, எடுத்துக்கிட்டாரு. இப்போ உயிரோடு இருக்கிற நம்ம மேலே கிருபையா இல்லையா? அப்படி இல்லை, தோத்துறோம். நான் சொன்னேன் ஆண்டவரை ஜெபம் பண்ணுமா, ஆண்டு சொன்னார். நான் கேட்டேன் ஆண்டவர் ஏன் ஆண்டவரே தோத்துறோம்? ஆமாம் நான் உங்கள் மேலே ரொம்ப அதிகமாக நேசிக்கிறதுனால அவங்கள சீக்கிரமாக நான் என்ன செஞ்சுக்கிட்டேன். வரப்போகிற உபத்திரவ நாட்களில் வரப்போகிற சவால்களில் அவங்க ரொம்ப சிக்கிக்கொள்ளாதபடி அவங்கள நான் ரொம்ப நேசிக்கிறதுனால என்ன செஞ்சுக்கிட்டேன், எடுத்துக்கிட்டேன். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், அப்போ எங்களை நீங்கள் நேசிக்கலையா, எங்கள் மேலே நீங்கள் அன்பா இல்லையா? ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவங்கள நான் ரொம்ப நேசிக்கிறதுனால எடுத்துக்கிட்டேன், உங்களை நான் ரொம்ப நம்புகிறேன் அதனால் வச்சிருக்கிறேன். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, ரொம்ப நம்புகிறார், ரொம்ப நம்புகிறார். ஆமாம் தோத்துறோம். வந்த எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை விசுவாச பரீட்சைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், நான் இயேசுவின் பின்னால் செல்வேன் என்று சொல்லுகிற ஒரு வீர விசுவாச முழக்கத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று உங்கள் மேலே என் மேலே அவர் ஆழமாய் நம்புகிறதுனால இன்றைக்கு இந்த பூமியில் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை நஷ்டங்கள். என்னைக்கோ மறித்திருக்கணும், நமக்கு வந்த விபத்து, நமக்கு வருகிற நஷ்டங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் என்னைக்கோ நம்ம இல்லாமல் போயிருக்கணும். ஆனால் எல்லாத்துலேயும் நம்ம தப்பிச்சு வந்தோம்னா நம்முடைய திறமையினால் அல்ல, தேவன் நம்ம மேலே வச்ச நம்பிக்கையினால அவர் நம்ம எஸ்கேப் பண்ண வச்சிருக்கிறார், நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஆமென். எல்லாம் கவனிங்க, தேவன் தெரிந்து கொள்ளுகிறவர்களை தேவன் மேன்மைப்படுத்துகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக இன்றைக்கு நம்மளை என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, தெரிந்தெடுத்து சபையில் வைத்திருக்கிறார், தேவனுடைய பட்டணத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவில் வச்சிருக்கிறார். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவைகள் அப்படின்னா அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ள சில மாற்றங்கள் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். தோத்துறோம். தாவீதை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆனா தாவீது தன்னுடைய வெற்றிக்கு ஒன்றை தெரிந்தெடுத்தான். அது என்னது? ஆத்துல இருந்த கூழாங்கல். என்ன கல்லு? கூழாங்கல். கோலியாத்து தாவீது கதை நம்ம நல்லாவே என்ன செய்யும், தெரியும். கோலியாத்து 40 நாள் ஏலா பள்ளத்தாக்கில் தினந்தோறும் அவ்வளவு கேவலமா, அவ்வளவு அசிங்கமா, அவ்வளவு தோத்துறோம் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய நாமத்தை அவமானப்படுத்துற மாதிரி அவ்வளவு கேவலமா என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், பேசுறான். தோத்துறோம். ஆமா சவுலு, ஆமா யுத்த புருஷர்களோட ஏழை பள்ளத்தாக்கில் என்ன செய்யறாரு, நிற்கிறாரு. ஆமாம், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, காலையிலையும் சாயங்காலமும். தோத்துறோம். நம்ம எப்படி கூட்டம் 3 நாளைக்கு காலையிலையும் சாயங்காலம் வைக்கிறோமோ அது மாதிரி 40 நாள் கூட்டம். தோத்துறோம். எழுப்புதல் கூட்டம், பயங்கரமான எழுப்புதல். ஆமாம், கோலியாத்தும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறான், சவுளுடைய ராஜ்யபாரத்தில் இருக்கிற யுத்த புருஷர்களை எழுப்பிடலான்னு. அவ்வளவும் கேவலமாக பேசி பார்க்குறான். இவங்களுக்கு வெக்கம் இல்லை, மானம் இல்லை, சூடு இல்லை, சொரணை இல்லை, ஒன்றும். நான் உங்களை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை சொல்லலை, வெளியில் சொல்லுங்க பார்ப்போம். நான் சவுலையும் சவுளுடைய ராஜ்யபாரத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். தோத்துறோம். கோலியாத்தை வச்சே சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய வைப்பார், எழுப்புறதுக்கு பயன்படுத்துவார். ஆமாம், பிரச்சனை அப்படின்னு ஒன்றா அந்த பிரச்சனை நம்மளை படுக்க வைக்கிறது இல்லை, நம்மளை எழுப்புறதுக்கு. நீங்கள் கோலியாத்தை எப்படி பார்க்கணும், எதிரியா என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. கோலியாத்துக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஆண்டவரே, நீங்கள் கோலியாத்தை அனுப்புனதுனால தான் அந்த தேசத்தில் தாவீதுன்னு ஒரு மகா பெரிய பராக்கிரமசாலி இருக்கிறான்றதை என்ன செஞ்சிச்சு, புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது உங்களுக்கு? நான் சொல்றது புரிஞ்சிருச்சா? ஆமா, தோத்துறோம். ஏலா பள்ளத்தாக்கில் சவுளு பட்டயத்தோட கேடயத்தோட அவனோட யுத்த புருஷர்கள் எல்லாரும் காலையில் எல்லாருக்கும் ராணுவ சாப்பாடு. என்ன சாப்பாடு? ஆமாம், ராணுவ சாப்பாடு எப்படி இருக்கும்னு ஆர்மியிலிருந்து வந்தவங்கள்ட்ட என்ன செய்யுங்க, கேட்டு பாருங்க, பயங்கரமாக இருக்கும். தோத்துறோம். ஆமாம், காலையில் அருமையான சப்பாத்தி, ஆமாம் எக்ஸசைஸு, ஆமாம் எல்லா யுத்த தளவாடங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு பயிற்சி, ஆமாம் எல்லாம் பயங்கரம், சூப்பர். ஆமாம், ராணுவ உடுப்பு இருக்குது, தலையில் தொப்பி இருக்குது, இடுப்பில் பெல்ட் இருக்குது, கையில் கேடயம் இருக்குது, பட்டயம் இருக்குது. ஆமாம், காலையிலே ஆயிடுச்சுன்னா பெரேடு நடக்கும். அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ், அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ். ஈட்டிய சாங்கா பிடிச்சிட்டு அப்படி நிற்பான். தோத்துறோம். கேடயம் கையில் இருக்கும். அந்த கரெக்டாக 9 மணி ஆச்சுன்னா நம்மளால் கோலியாத்து பள்ளத்தாக்குலேருந்து என்ன செய்வார், அப்படி எந்திரிச்சு வந்து நிப்பார். நின்றுட்டு, அடே சவுலு, உங்க ஊர்ல ஆம்பளைகளே இல்லையாடா, உங்களை என் கூட எனக்கு யுத்தம் பண்றதுக்கு திராணியே இல்லையாடா, தைரியமே இல்லையாடா, ஒருத்தவன் வாங்கடா, வருத்தவன் வந்து என் கூட யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருங்கடா. நீங்க ஒரு ஆள் வந்து என்ன ஜெயிச்சிட்டா, முழு பெலிசிய படையும் உனக்கு அடிமடா. ஆமா, நான் உன்னை வந்து அடிச்சா, உன்னை ஒரு ஆளை ஜெயிச்சா, முழு இஸ்ரவேல் எனக்கு கேவலமா. தோத்துறோம். ஆமா, சவுல் ஏற்கனவே நம்ம ஆளு கூட இருக்கிற யுத்த புருஷர்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சுட்டான், டேய் அவன் என்ன வேணாலும் கேவலமா பேசுவான், நீ மட்டும் ரோசப்பட்டுட்டு முன்னால என்ன செஞ்சிடாத. நல்ல வர்றீங்கள கூட, எவ்வளவு அசிங்கமா பேசினாலும் நீங்க பாட்டுக்கு என்ன செய்யுங்க, அவன் பாட்டுக்கு தொண்டை தண்ணி கத்திட்டு திரும்பி என்ன செஞ்சிருவான்,
போயிடுவான். அதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்ட்டுடா, நம்ம ஏன்டா கவலைப்படணும். ஆமாம், நமக்கு நல்ல சாப்பாடு இருக்குது, தோத்துறோம். அதில் ஒரு ஆள் நம்மள யாராவது ஒரு ஆள் அப்பப்போ திடீர்னு எந்திரிச்சு எழுப்புதல் என்ன செய்வோம், ஆமாம் 4 மணிக்கு இனிமேல் எந்திரிச்சு ஜெபம் பண்ண போகிறேன், நீங்களும் வாங்க, தோத்துறோம். 4 நாள் எந்திரிச்சு 4 மணிக்கு ஜெபம் பண்ணும். 5வது நாள் பொசுக்குன்னு என்ன செஞ்சிடும், இல்லையா சொல்லுங்க, தோத்துறோம். ஆமா, ஏதாவது ஒரு வயிற்று வலி, ஏதாவது ஒரு இடுப்பு வலி, கிச்சு கிச்சு கிச்சுன்னு எங்க வந்துடும், சர்ச்சுக்கு வந்துடும், பைபிளை தூக்கிட்டு வந்துடும். ஆண்டவரே சோசரம் 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 ரபல பரபல 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 பரபா தி 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 அப்படியே அபிஷேகத்தில் நிரம்பும். ஆமா, 4 வாரம் தீ தீன்னு இருக்கும். 5வது வாரம் எங்க போச்சு இந்த தீ? ஐயோ, இருக்கிறீங்களா? என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்களே? அல்லேலூயா. யுத்த புருஷர்கள் யாருமே கோலியாத்தோட யுத்தம் பண்றதுக்கு ரெடியா இல்ல. ஆனா தகப்பன், தோத்துறோம், தாவீதினுடைய வீட்டுல தாவீதோட கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொன்னேன்? சத்தமா சொல்லுங்க. 7 8? தாவீதோட சேர்த்து 8. தாவீது கடைசி ஆளு, 8வது ஆளு. வனாந்தரத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். மூத்த 3 சகோதரர்கள் யாரோட போயிருக்கான்? சவுலோட யுத்த களத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? போயிருக்கிறான். ஆமா, மிச்சம் எத்தனை பேர் இருக்கணும்? கணக்குல வீக்கா? எத்தனை பேரு? 4 5? தாவீதை விட்டுருங்க. ஆமா, இன்னமும் தாவீது பக்கமே திரும்பிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறாரு. 3 பேர் எங்க இருக்கிறா? யுத்த களத்தில் இருக்கிறார். மிச்சம் எத்தனை? 4. பைபிள்ல ஒருத்தவன் பேரே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? தூக்கிட்டாரு. தோத்துறோம். ஈசாயினுடைய குடும்பத்தில் பிறந்த ஒருத்தவன் பேரே பைபிள் என்ன செய்யல இல்ல. ஆமா, ஆக மிச்சம் ஒரு ஆள் புறக்கணிக்கப்பட்டுட்டான். மிச்சம் எத்தனை பேரு? 3 பேர். எங்க யாரோட இருந்திருப்பாங்க? அந்த 3 பேர் யாரோட இருந்திருப்பாங்க? அப்பாவோட இருந்திருப்பாங்க. அப்பா வீட்டில் அப்பாவுடைய சாப்பாடை சாப்பிட்டு, அப்பாவுடைய ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு, அப்பாவுடைய கட்டில் படுத்துட்டு நல்லா காலாட்டிக்கிட்டு ஹாயா இருந்திருப்பாங்க. இந்த 3 பேரையும் அப்பா கூப்பிட்டு ரஸ்துக்கல்ல இருக்கிற யுத்த களத்தில் இருக்கிற சகோதரர்களை போய் பார்த்து நல விசாரிச்சுட்டு வான்னு அனுப்பியிருக்கலாமா இல்லையா? அப்படித்தானே அனுப்பியிருக்கணும். கொஞ்சம் பால் கட்டி, கொஞ்சம் ரொட்டி துண்டு, கொஞ்சம் வறுத்த பயறு, இது 3ஐயும் கொடுத்து நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வாடான்னு கூட இருக்கிற பிள்ளைகளை அப்பா என்ன செய்யலை. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் இங்க 3 பேர் அயோக்கிய போயிலுங்க. ஒரு பால் கட்டியையும், ஒரு வறுத்த கடலையையும், ஒரு ரொட்டி துண்டையும் கூட இவங்களால கொண்டு போய் சகோதரர்களுக்கு கொடுத்து நல்லா விசாரிச்சுட்டு வர்றதுக்கு முடியல முடியல முடியல. ஏன்னா பூரா சோத்து பண்டாரம். தோத்துறோம். கொஞ்சம் கையில் கொடுத்தா 3ஐயும் பிரித்து பாட்டா உட்காந்து வழியிலேயே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்காங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவார். ஏன்னா யாருக்கு நல்லா தெரியும் நம்மளை பற்றி? அப்பாவுக்கு நல்லாவே. நான் சொல்றேன், உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா சொல்லுங்க. ஆமா, யாருக்கு தெரியும்? அப்பாவுக்கு தெரியும். தோத்துறோம். சில ஆசீர்வாதங்களை நம்மளும் முக்குறோம். ஆண்டவரே 40 நாள் உபவாசம் போடுறேன், 21 நாள் உபவாசம் போடுறேன், தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. நம்ம என்ன முக்குனாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, கிடைக்கவே வரமாட்டேங்குது. தோத்துறோம். சில ஆசீர்வாதங்களை கர்த்தரே என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? அடைச்சு வச்சிருக்கிறார். சில வாசல்களை கர்த்தரே அடைச்சு வச்சிருக்கிறார். தோத்துறோம். நம்மட்ட மனமாற்றம் வராத வர, நம்ம மனம் திரும்பாத வர, நம்ம அதனுடைய மேன்மையை புரியாத வர நமக்கு அந்த ஆசீர்வாதம் கையில கிடைக்கவே. அவருக்கு தெரியும் நம்மளை பத்தி. தோத்துறோம். இதுக்கு முன்னால எத்தனை தடவை நம்பி 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 கொடுத்த ஆசீர்வாதத்தை கையில வாங்கிட்டு அவருக்கு டாட்டா காமிச்ச ஆட்களாக்கு நம்ம டாட்டா காமிச்ச ஆட்களாக்கும். தோத்துறோம். ஆமா, ஃபாதரையா பாட்டு பாடியிருக்காங்க பாருங்க. டாட்டா சாத்தானுக்கு டாட்டா, அப்படி பாட்டு பாடணும் நம்ம. தோத்துறோம். அதே டாட்டா காமிச்சு இப்போ பழகி போச்சு. என்ன? ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணி நன்மைக்காக ஜெபம் பண்ணி கல்யாணம் ஆகல ஆண்டவரே என் மகனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நல்ல ஒரு மாப்பிள்ளையை கொடுத்த உடனேயும், நல்ல ஒரு மருமகளை கொடுத்த உடனேயும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து சாட்சி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், என்னையும் ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தினக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கடந்த வாரங்களிலே ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே என்னுடைய மகனுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். பாஸ்டரும் சபை மக்கள் எல்லாரும் வந்தீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமணத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். சபை போதவருக்கு நன்றி சொல்கிறோம். சபை மக்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் எல்லாம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிறு சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்லிட்டு போறதுதான். அதுக்கப்புறம் இந்த பக்கமே சொல்லுங்க. சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் செஞ்சு வச்சிருப்பாரு. ஐயோ, எங்கிட்ட நடக்கிற அப்படியே விஷயத்தை சொல்றாருன்றீங்களா? பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கவனிங்க. சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செஞ்சு வச்சிருப்பாரு? அடைத்து வச்சிருப்பார். ராகேலுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். ராகேலுடைய கற்பத்தை அடைச்சார். தோத்துறோம். யாக்கோபுட்ட போய் இந்த அம்மா சண்டை போடுது. லேயாளுக்கு பிள்ளை பிறக்குது. லேயாளுடைய வேலைக்காரி பில்காலுக்கு பிள்ளை பிறக்குது. தோத்துறோம். நானும் ஒரு வேலைக்காரியை உனக்கு தர்றேன், அவன் மூலமா எனக்கு என்ன கொடு?
பிள்ளைய கொடு, சந்தானத்தை கொடு. பிள்ளை பிறக்குது, தோத்துறோம். ராகேலுக்கு மட்டும் பிள்ளை இல்லை, போய் சண்டை போடுறா, எனக்கு புள்ள குடியா, எனக்கு புள்ள குடியா. தோத்துறோம். யாக்கோபு சொல்றாரு, நான் என்ன தேவனா? கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்காரு, போடி அவள்கிட்ட போய் என்ன செய்ய, அவர்கிட்ட போய் கேளு. தோத்துறோம். ஏன் கர்ப்பத்தை அடைச்சு வச்சாரு தெரியுமா உங்களுக்கு? இந்த லேயாளுக்கு மூத்த மகன் ஒருத்தன் பிறந்தான். அவன் பேர் என்னது? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியுன்றீங்களா? பைபிளை படிக்கணும். என்னது? ஆமா, லேயாளுக்கு மூத்த மகன் பிறந்தான். அவன் பேர் ரூபன். பேர் என்ன? ரூபன். தோத்துறோம். ஒரு தடவை ஆடு மேய்க்க வனாந்தரத்துக்கு போயிட்டு ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது தூதாயம் பழம்னு ஒரு பழத்தை என்ன செஞ்சுட்டு வரான், கொண்டுட்டு வரான். அந்த பழத்தை பார்த்தோன்னே லேயாளுக்கு அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறான். அந்த பழம் அவ்வளவு டேஸ்டான பழம். இந்த அம்மா எடுத்து அந்த பழத்தை சாப்பிடும்போது ராகேல் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவளுக்கு அப்படியே சைடில் என்ன செய்யுது, தோத்துறோம். ஐயோ, இந்த பழம் அவ்வளவு டேஸ்டான பழம், இந்த ரூபன் பாருங்க. தோத்துறோம். அவங்க அம்மாவுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கிறான், இந்த பெரியம்மாவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறானா அப்படின்னு தோத்துறோம் யோசிக்கிறா, ரொம்ப கவலைப்படுறா, கஷ்டப்படுறா. இப்போ போய் அவளுக்கு பொறுக்க முடியல, போய் ராகேல்கிட்ட கேட்குற, லேயாட்ட கேட்குறா, அந்த பழத்தை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொடு. அந்த அம்மா சொல்றா, என் புருஷனை எடுத்துக்கிட்டதும் இல்லாமல் இப்போ பழத்தையும் கேட்குறியா? ஆமா. உடனே அந்த அம்மா, தோத்துறோம், புருஷன் தானே, வச்சுக்க எனக்கு பழத்தை. அடி பாதகத்தி, உன்னை கரை பிடிக்க இந்த யாக்கோபு எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? 7 வருஷமா? 14 வருஷம் காத்திருந்தார். முதல்ல 7 வருஷம் காத்திருந்து கரம் பிடிக்க போகும்போது நைட்ல கதையை முடிச்சிட்டாரு மாமனார். தோத்துறோம். ஆமா, காலையில முழிச்சு பார்த்தா தான் தெரியுது ராகேலுக்கு பதிலா லேயாளு. 14 வருஷம் காத்திருந்து 10 முறை சம்பளத்தை மாற்றி இவ்வளவு பொறுமையா இருந்து கரம் பிடிச்ச இந்த நேச மணவாளனை ஆஃப்டர் ஆல் தூதாயம் பழத்துக்காக என்ன செஞ்சிட்டா? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இயேசு நல்லவர்னு சொல்கிறோம், இயேசு வல்லவர்னு சொல்கிறோம், அவரே ஆராதனைக்கு பாத்திரர்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கறதுக்கு அந்த நேச மணவாளன் தவம் இருந்திருக்கிறார். காத்திருந்து உங்களை என்னை தன்னுடைய மணவாட்டியா என்ன செஞ்சிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறார். அதற்காக நீங்களும் நானும் ஒன்றும் செய்யலை. அவர் எல்லாத்தையும் உங்களை மணவாட்டியா மாத்துறதுக்கு சிந்தி, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி, அவருடைய சரீரத்தை கொடுத்து, அவருடைய முழு பலனையும் கொடுத்து உங்களை என்னை மணவாட்டியா வச்சிருக்கிறார். இப்படி மனவாட்டியாக மாற்றப்பட்ட நீங்களும் நானும் உலகத்தில் அற்பமான சந்தோஷத்துக்காக, அற்பமான அந்த இன்பத்துக்காக, அற்பமான கொஞ்ச நேர அந்த மகிழ்ச்சிக்காக அந்த நேச மணவாளனுடைய உறவை விட்டு கொடுத்துறோம். நீங்க ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. என் உள்ளத்தை பாரப்படுத்துறதுனால பேசிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எதற்காகவும் இயேசுவை இழக்கக்கூடாது. ஆனால் நான் சொல்லுவேன், அந்த மணவாளனாகிய இயேசுவுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எதை வேணாலும் சொல்லுங்க சத்தமா. ஆமென். ரொம்ப அற்புதமான உறவு இயேசுவோட நமக்கு இருக்கிற உறவு. கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தோத்துறோம், இந்த தாவீதை ஆண்டவர் கொண்டு போய் கோலியாத்துக்கு முன்னால நிறுத்தி கோலியாத்தை என்ன செய்றாரு, வீழ்த்துகிறார். தோத்துறோம். ஆம், தாவீது கோலியாத்தை வீழ்த்துவதற்கு போகும்போது 3 விஷயத்தை கையில் எடுத்துட்டு போனான். ஒன்று கோல், இன்னொன்று தடி, இன்னொன்று கல்லு. ஆமா, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 40வது வசனத்தை யாராவது ஒருத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 40வது வசனம், வேகமா வாசிங்க. தாவீது தடியை தன் கையில் எடுத்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பனுக்குரிய அடைப்பையில் போட்டு தன் கவனை தன் கையில் பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தியர் அண்டைக்கு போனான். 3 விஷயம். 1 கோல், இன்னொன்று தடி, இன்னொன்று கல்லு. தோத்துறோம். ஆமா, கோல், கல்லு, தடி. தோத்துறோம். கவனிங்க, இல்லைன்னா கோல், கல்லு, கவனு. என்னது? கோல், கல்லு, கவன். தோத்துறோம். இந்த 3ஐயும் எடுத்துக்கிட்டு தாவீது கோலியாத்துக்கு விரோதமா என்ன செய்யறான், யுத்தம் பண்ண போகிறான். கவனிங்க, கோலியாத்து மாம்ச மலை. ஆமா, தாவீது போகும்போது தடியோட போகும்போது கோலியாத்து கேட்கிறான், ஏப்பா நீ கல்லோடையும் தடியோடைய வர்றிய, நான் என்ன நாயா? தாவீது போகும்போது என்ன யோசிச்சுட்டு போறான்? ஆமா, ஒரு முறை நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை நரி வந்துச்சு, கரடி வந்துச்சு, நான் அதை கொன்னுட்டேன். ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, அதை நான் என்ன செஞ்சுட்டேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்துறோம். தோத்துறோம். தாவீது கூட கோலியாத்தை அந்த மாதிரியான கரடிக்கும் அந்த மாதிரியான சிங்கத்துக்கும் இணையா என்ன செய்யறான், ஒப்பிட்டு பார்க்கறான். ஆனா கோலியாத்து தாவீதுக்கு முன்னால வரும்போது கோலியாத்து சொல்றான், நான் என்ன. சில நேரங்களில் நம்முடைய எதிரியை ரொம்ப பெருசா பார்ப்போம். அவனே சில நேரங்களில் சொல்லுவான், நீ பெருசா பார்க்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லடா, நான் சாதாரண ஆளு. புரிஞ்சிருச்சா?
தோத்துறோம். நமக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு எதிரி தான். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்களே? நமக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு, அவன் பேர் யாரு? நான் காலையில் என்ன சொன்னேன் தெரியுமா? அவன் சப்ப மண்டை. என்ன மண்டை? ஆமாம், அப்பா தலையை என்ன செஞ்சிட்டாரு? நசுக்கிட்டாரு. ஆமாம், மண்டை மூளை குழம்பி போய் திடுறேன். தோத்துறோம். யாருக்கிட்ட வர்றது, யாருக்கிட்ட போகிறது, யாரை தொடுறது, யாரை தொடக்கூடாதுன்னு அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. புரிஞ்சுக்குங்க. தோத்துறோம். ஆமாம், பல நேரங்களில் நமக்கு தெளிவான வெளிப்பாடு எப்போ கிடைக்கும் தெரியுமா? அவன் மூலமாக தான் கிடைக்கும். ஆண்டவர் மூலமாக வெளிப்பாடு கிடைக்கிறதுக்கு பதிலாக கோலியாத்து மூலமாக சில நேரங்களில் என்ன கிடைக்குது? வெளிப்பாடு கிடைக்குது. அது வரைக்கும் ஒரு பக்கம் வீரா வீசமா வேஷமா பேசிட்டு வந்துட்டாரு தாவீது. இப்ப கல் இருக்கு, கவன் இருக்கு. தோத்துறோம். ஒரு பக்கம் தடி இருக்கு. இப்ப எதிரியா எதிர்த்து போறாரு. ஆமா ஆமா. அப்ப தாவீதுக்கு கோலியாத்து சொல்றான், நீ கல்லோடையும் கவனோடையும் வர்றிய, நான் என்ன? இப்ப தாவீதுக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு நம்பிக்கை, புது நம்பிக்கை பிறந்துருச்சு. என்ன? நாயை ஈஸியா க்ளோஸ் பண்ணிடலாம். நாயை ஈஸியா. தோத்துறோம். நம்முடைய எதிரி பல நேரங்களில் ரொம்ப பெருசா யோசிப்போம். மலை போல இருக்கும். அவனை பத்தி ரொம்ப பெருசா யோசிக்கும் போது அவன் சொல்லுவான், நீ பெருசா யோசிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லப்பா. தோத்துறோம். இப்போ ஒரு விசுவாசம் நமக்கு கூட என்ன செய்யும்? பெருகணும். ஏக்கா நான் சொல்றது புரியுதா? நம்முடைய விசுவாசம் என்ன செய்யணும்? பெருகணும். இவ்வளவு தானா? சாதாரண மேட்ரு. தோத்துறோம். செங்கடல் தானே ஆண்டவர் பிளப்பாரு. யோர்தான் தானே ஆண்டவர் என்ன சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. எரிக்கோ தானே ஆண்டவர் உடைப்பார். ஒரு அழிலே சொல்லுங்க அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு ஆண்டவர், புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு ஆண்டவர்லாம் இல்லை. தோத்துறோம். நான் யோசிச்சு பார்த்தேன் ஒரு நாள். பழைய ஏற்பாட்டில் செங்கடலை ரெண்டா பிளந்து வெட்டாந்தரையில் ஆண்டவர் என்ன செய்ய வச்சாரு? புதிய ஏற்பாட்டில் கடல் மேலே அவர் ஏன் இது பழைய ஏற்பாட்டில் அவர் கடல் மேலே நடந்து ஆகாதா? இல்லை அவர் நடக்க முடியாதா? கட்டாயம் நடக்க முடியும் தானே? நடந்திருக்க முடியும் தானே? ஏன் ஆண்டவர் செங்கடலை ரெண்டா பிளந்தாரு? இஸ்ரவேல் ஜனத்துக்காக பிளந்தாருன்னு நினைக்கிறீங்களா? 400 வருஷம் அடிமைப்படுத்தின பார்வோனின் சேனைக்காக கர்த்தர் பிளந்தார். கடல் மேல ஈஸியா நடக்க வச்சு அவங்களை என்ன செஞ்சிருக்கலாம்? அடுத்த கரையில் கொண்டு போய் சேர்த்திருந்திருக்கலாம். கடல் மேல ஈஸியா நடக்க வச்சு கொண்டு வந்தா ஏதோ ஒரு தருணத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த பார்வோனின் சேனை தன்னுடைய ஜனத்தை பின்பற்றி வரும், அதை தொடர்ந்து வரும், அதை வீழ்த்துவதற்கு வரும். அதனால் என் ஜனம் சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி தொடர்ச்சியா 400 வருஷமா அடிமைப்படுத்தின இந்த பார்வோனின் சேனை என் ஜனத்தை இனி அடிமைப்படுத்த கூடாது என்பதற்காக கர்த்தர் செங்கடலை ரெண்டாய். கையை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க அல்லேலூயா. பயங்கர ஆச்சரியமா இருக்கும். தோத்துறோம். காற்று, கீழ்காற்று புறப்பட்டு வந்து கடலை ரெண்டா என்ன செஞ்சிச்சு? பிளந்துச்சு. கடலை பிளந்தா ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்தது போல. தண்ணி காஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி வத்தின உடனே அந்த இடம் எப்படி இருக்கும்? சேரும் ஜகதியமா இருக்கும். எப்படி இருக்கும்? கம்மா வத்திருச்சுன்னா எப்படி இருக்கும்? சேரும் ஜகதியமா இருக்கும். கம்மா வத்தின உடனே கீழே இறங்கி மீன் பிடிக்க என்ன செய்வாங்க? ஆளுகளை அனுப்புவாங்க. உள்ளே இறங்கி போகும்போது காலு கை முழங்கால் வரைக்கும் சேத்துக்குள்ளே என்ன செய்யும்? போகும். செங்கடல்ல ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போனாங்க. நான் சொல்கிறேன், கீழ்காற்று கடலை மட்டும் பிளக்கலை, தரையையும் காய வச்சுச்சு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அறகுறையாக அற்புதம் செய்யவே மாட்டார். எப்பயுமே ஒரு அற்புதத்துக்குள்ள ஒரு பூரணம் இருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும். அது அறகுறையாக இருக்குன்னா அது ஆண்டவர் செஞ்ச அற்புதம். சில நேரங்களில் பிசாசு கூட அற்புதம் செஞ்சு தன் வசப்படுத்துவதற்கு ஜனங்கள் என்ன செய்வான்? அதுதான் பிசாசு செய்கிற அற்புதங்கள்லாம் அறகுறையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் எப்பொழுதும் நிறைவுள்ளதாக இருக்கும். ஆமென். தோத்திரம். திராட்சை ரசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது அந்த ஜனங்கள், அந்த வீட்டினுடைய எஜமானன் எல்லார்ட்டையும் பார்த்து சொல்றாங்க, எல்லா வீட்டு எஜமானனையும் பார்த்து அங்கே இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, இது வரைக்கும் மற்றவங்கெல்லாம் மற்ற கல்யாண வீட்டிலலாம் முன்னால ருசி உள்ளதை கொடுத்துட்டு பின்னால ருசி குறைஞ்சதை கொடுப்பாங்க. ஆனால் நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே. ஏன்னா தண்ணியிலிருந்து வந்த ரசமா இருந்தாலும் கல்யாண வீட்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஆயத்தமாகும் போது எந்த டேஸ்டோட ஆயத்தப்படுத்தினாங்களோ அதே டேஸ்ட். தோத்துறோம். தண்ணீர்லேருந்து கொண்டு வர்றதுக்கு இயேசுவால மட்டும்தான் முடியும். ஆமென். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. தோத்துறோம். இப்போ கோலியாத்துக்கு எதிர்த்து போகிறான் தாவீது. எதிர்த்து போகும்போது அங்கே அவன் போகும்போது எடுத்துட்டு போன 3 பொருட்கள், ஒன்று தடி, இன்னொன்று கல், மூன்றாவது கவன். தோத்துறோம். கவன்ல இருந்து கல்லை வச்சு கோலியாத்தை வீழ்த்துகிறான். வேதம் சொல்கிறது, அந்த கல்லு போய் கோலியாத்தனுடைய தலையில பட்டு அவன் தோத்துறோம் முகங்குப்புற விழுந்தான். எப்படி விழுந்தா? ஒரு கல்லு போய் நெத்தில அடிக்கும் போது எப்படி விழணும்? அப்படித்தானே விழணும். ஆனா இங்க பைபிள் தெளிவா சொல்லுது, அவன் நெத்தியில போய் கல் பட்ட போது அவன் முகங்குப்புற. என் நண்பர் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி சொன்னாரு. தோத்துறோம். அவர் சொன்னாரு, பாஸ்டர்,
கல்லு வேகமா போச்சு, அவன் தலையில போய் அடிச்சிச்சு. அந்த கல்லு போய் அடிச்சதுனால கீழே விழுந்ததை விட, ஆமா என் புள்ள சோர்ந்துட போயிடக்கூடாது, அவன் பின்னால விழுந்தான்னு சொல்லிடக்கூடாதுன்னு, ஆமா தோத்திரம் முகங்குப்புற தாவீதின் காலுக்கு முன்னால விழ வச்சாரு கர்த்தர். கல்லு போகிற வேளத்துல பரலோகத்திலிருந்து ஒரு தேவ தூதன் இறங்கி வந்தான். ஆமா கல்லு போய் நெத்தியில அடிச்சிச்சு, தேவ தூதன் பின்னால புரடியில என்ன செஞ்சான்? ஆமா புரியல உங்களுக்கு? புரியலையா? புரிஞ்சிருக்கா? ஆமாவா? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? கல்லு வந்து நெத்தியில என்ன செஞ்சிச்சு? கவன்ல இருந்து புறப்பட்டு போகிற கல்லு கண்ல இருந்து கிளம்புற அந்த நேரத்துல பரலோகத்திலிருந்து ஒரு தேவ தூதனை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அனுப்புனார். தோத்திரம். அந்த கல்லு போய் நெத்தியில இப்படி பட்ட உடனேயும் பின்னால இருந்த தேவதூதன் பொடரியில படார்னு ஒரு அடி. ஐயோ அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்காக ஆண்டவர் இறங்கி வேலை செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா, அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி உங்க காலுக்கு முன்னால விழ வைப்பார். ஆமென். அவன் எவ்வளவு பெரிய அரசாங்கத்தில் பெரிய ஆளா இருக்கட்டும். பாசியா சொன்னாங்க பாருங்க, தோத்திரம். ஆமா ஜெபம். சிலர்லாம் நெகட்டிவா, ஆமா மறுபடியும் எல்லாம் மிஷின்ல ரெடி பண்ணிட்டாங்க, கதை முடிஞ்சு, நீ அவ்வளவுதான், தோத்திரம். ஆமா நான் சொல்லட்டுமா? ஆண்டவர் நம்ம பிரயாசத்துல எல்லாம் ஒன்றும் என்ன செஞ்சிடாது, நடக்காது. கர்த்தர் அடிச்சாருன்னா முகங்குப்புற விழுவான். நான் சொல்லட்டுமா? அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நான் நம்புறேன். அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு நம்புறேன். தோத்துறோம். ஆமா அவன் என்னெல்லாம் செய்யறானோ, சாதகத்துக்காக என்னெல்லாம் செய்யறானோ அத்தனை அவனுக்கு பாதகமா முடியுது. உங்களுக்கு புரியலையா? ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம், ஜனவரியா? ஆமா ஜனவரி மாசம் 22ஆம் தேதி தோத்துறோம். பெருசா ஒண்ணு என்ன செஞ்சாங்க? 2100 கோடியில பெருசா கட்டி, அதுதான் எங்களை தூக்கி கொண்டு வந்து நிறுத்த போகுதுன்னு சொன்னாங்க. சொல்றது ஆமா என்னைக்கு அதை பிரதிஷ்டை பண்ணாரோ அன்னையில இருந்து அவருக்கு அனந்த காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப யோசிக்கிறாங்க, ஏண்டா இந்த பக்கம் போனோம், ஏண்டா அதை செஞ்சோம். தோத்துறோம். ஆமா அதுல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பொடியை வந்து பேட்டி கொடுக்குறான். எங்க ஊர் மாநிலத்தில், எங்க மாநிலத்தில், எங்க மாவட்டத்தில் உருப்படியா பள்ளிக்கூடம் கூட கிடையாது, 2100 கோடி ரூபாய்க்கு என்ன செஞ்சிருக்காங்க, இவ்வளவு பெருசா கட்டியிருக்காங்க அப்படின்னு பேசுறான். ஒரு யார் பேசுறா? அவன் நினைக்கவே இல்லை இப்படிலாம் பேசுவாங்கன்னு, என்ன செய்யவே இல்லை, நினைக்கவே இல்லை. நாங்க இப்படிலாம் யோசிக்கவே இல்லையடா. தோத்துறோம். கர்த்தர் மாத்துவாரு. இதுக்கு பேர் தான் புரடியில் அடிக்கிறது. ஐயோ இருக்கிறீங்களா? இதுக்கு பேர் தான் என்னது? பொரடியில் அடிக்கிறது. தோத்துறோம். உச்ச நீதிமன்ற நீதிபதி வைக்கிறாரு, டமால் டமால் குண்டா போடுறாரு. தோத்துறோம். போடுற குண்டு பூரா அவங்களுக்கு சாதகமான குண்டு இல்ல, பூரா வெடிக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு சாயங்காலம் கூட கேள்விப்பட்டேன், டெல்லி முதலமைச்சர் என்ன செஞ்சிட்டாங்க? அது எவ்வளவு பெரிய பூகாகரமா அமெரிக்கா அப்போஸ் பண்றான். தோத்துறோம். ஐநா இது எச்சரிக்குது, செய்யற தவறு செய்யறான முறைகளை என்ன செய்யறது. எங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல ஒரு எலெக்ஷன் டீட்டெயில் எல்லாம் டிக்ளேர் பண்ணி, ஒரு பர்டிகுலர் பர்சன் இந்த பாதியில பாராளுமன்ற தொகுதிக்கு நிற்கிறாரு அப்படின்னு போட்ட உடனேயும் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு செய்தி பரவுச்சு, மட்டன் பிரியாணி ரெடி. புரிஞ்சவங்களுக்காக ஓகே, புரியாதவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. மட்டன் பிரியாணி. நான் சொல்றேனே, என்ன பிரயாசம் வேணாலும் எடுக்கட்டுங்க, கோலியாத்த கர்த்தர் நம்ம காலுக்கு முன்னால மடங்கடிக்க வைப்பார். ஆமென். கோலியாத்து மடங்கடிக்க. இப்ப நமக்கு சந்தோஷம் என்னன்னா, கோலியாத்து முன்னால விழுவான்றது என்ன செஞ்சிருச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா, தோத்துறோம். இன்னைக்கு நான் பேச போற செய்தியே அதான். அப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இவ்வளவு நேரம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கிறேன். இல்லையா? சொல்லுங்க பாப்போம். இப்ப பாருங்க, கோலியாத்து கீழே விழணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் பின்னால பெரடியில் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். தூதனை என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பிட்டார். தோத்துறோம். இப்ப தாவீதும் என்ன செஞ்சிட்டாரு? ரெடி ஆயிட்டாரு. ஆனா தாவீது கைக்கு ஒரு கல் என்ன செய்யணும்? கோலியாத்து விழணும்னா தாவீது கைக்கு ஒரு கர்த்தர் ரெடி ஆயிட்டாரு. தூதனையும் என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பிட்டாரு. கோலியாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம கீழே விழ போறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப தோத்துற கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு சபை என்கிற கல் ஆயத்தமாக வேண்டும். எப்படி? சபை என்கிற கல் ஆயத்தமாக வேண்டும். என்ன கல்லு? தோத்துறோம். ஆமா 3 விதமான கல்லு. அந்த கல்லு எப்படிப்பட்ட கல்லு அப்படின்னா, முதல்ல தாவீது ஆற்றிலிருந்து 5 கூழாங்கல்லை எடுத்து தன் அடைப்பைக்குள்ள என்ன செய்தான்?
போட்டான். தோத்திரம். தாவீதினுடைய தெரிந்து கொள்ளுதல் கல்லு. தோத்திரம். என்னது? தாவீதினுடைய தெரிந்து கொள்ளுதல் என்னது? கல். கவனிங்க. தோத்திரம். ஆண்டவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்? பாயிண்ட் மறந்துடக்கூடாது. மேன்மைப்படுத்துவதற்காக என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்ப மேன்மைப்படுத்த வேண்டிய தெரிந்து கொள்ளப்பட்ட கல். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப மேன்மைப்படுத்தப்பட வேண்டிய தெரிந்து கொள்ளப்பட்ட கல். இந்த கல்லு ஆத்துக்குள்ள இருக்கு. கவனிங்க. கோலியாத்தினுடைய தலையை வீழ்த்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட கல். கவனிங்க. தோத்திரம். ஆமா, ஏன் அதை சபைன்னு சொல்றேன்னா, ஆண்டுடைய வசனமே சபை எதனால கட்டப்பட்டது? கல்லால் கட்டப்பட்டது. ஆமென். சபை கல்லால் கட்டப்பட்டது. தோத்திரம். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் யார் மேல விழுதோ அவர்களை அது என்ன செய்து போடும்? நசுக்கி போடும். கவனிங்க. தோத்திரம். இப்ப இந்த கல்லை கத்த தெரிந்தெடுக்கிறார். இந்த கல்லு எங்க இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆத்துக்குள்ள இருந்த கல் எங்க இருந்து வந்திருக்கும்? முதல்ல அந்த கல்லு பாறையா என்ன செஞ்சிருக்கும்? இருந்திருக்கும். பெரிய ஆமா சுனையா இருந்து ஆரம்பிச்ச ஊத்து அந்த கல்லோட கல்லா பாறையோட பாறையா அந்த தண்ணி சேர்த்து என்ன செஞ்சுட்டு வந்திருக்கும்? அடிச்சுட்டு வந்திருக்கும். பெரிய பாறை. தோத்திரம். ஆமா, பெரிய பாறை இன்னொரு பாறையோட மோதும் போது என்ன ஆகும்? உடையும். அது நொறுங்கும். கவனிங்க. ஒரு தாவீதினுடைய கைக்கு ஒரு கல்லு கோலியாத்தை வீழ்த்துவதற்காக வரணும்னா அந்த கல்லு பாறையா இருந்தா பத்தாது, அது உடையணும். என்ன செய்யணும்? உடையணும். தோத்திரம். அது உடைஞ்சாதான் ஆமா கர்த்தருடைய கைக்கு என்ன செய்யும்? தெரிந்து கொள்ளப்பட்ட கல்லா என்ன செய்யும்? வரும். மேன்மைப்படுத்தப்பட்ட கல்லா என்ன செய்யும்? வரும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட பேசுறாரு, கோலியாத்தை வீழ்த்துவதற்கு நான் உன்னை பயன்படுத்த போறேன். இந்த தேசத்துல கிரியை செய்யற அந்நிய வல்லமைகளை வீழ்த்துவதற்கு நான் உன்னை பயன்படுத்த போறேன். நான் இதுவரைக்கும் நீ பார்த்திராத ஒரு மகத்துவமான மேன்மையை உனக்கு நான் கொடுக்கிறதுக்கு உன்னை பயன்படுத்த போறேன். அதற்காக உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீ தெரிந்தெடுக்கப்பட்ட கல்லாக இருக்கணும்னா ஒன்ன புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில இன்னும் சில பகுதிகள் என்ன செய்யப்படாமல் இருக்கிறது? உடைக்கப்படாமல் இருக்கிறது. You should be break. நீ உடைக்கப்பட வேண்டும். உன் பகுதிகள், உன் அனுபவம், உன் சுபாவம், உன் நடக்க, உன்னுடைய செயல்பாடுகள் இன்னும் பாறையை போல என்ன செய்யுது? பாறையா இருந்த ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. தோத்திரம். கல்ல போல இருந்தா நம்மள ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. நம்முடைய சுபாவங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? உடைக்கப்படணும். தோல் உரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இன்னும் என்ன செய்யப்படணும்? தோல் உரிக்கப்படணும். தோத்திரம். சர்வாங்க தகன பலியாக சர்வ அங்கமும் என்ன செய்யப்பட வேண்டும்? தகனிக்கப்பட வேண்டும். தோத்திரம். இன்னும் ரட்சிக்கப்பட்டா கூட ஜாதி பெருமை நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. ரட்சிக்கப்பட்டா கூட தோத்திரம் இன்னும் சுய பெருமை நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. ரட்சிக்கப்பட்டா கூட ஆண்டுடைய பிள்ளையா மாறினா கூட இன்னும் சில காரணங்களை வைத்துக்கொண்டு சிலரோட பகைக்கிறோம், சிலரை எதிரியா பார்க்கிறோம், சிலரை மன்னிக்க முடியாம இருக்கிறோம், சில எதிர்மறையான சூழ்நிலைகளோட பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார். உன்னுடைய பாறை போன்ற அனுபவங்கள் சொல்லுங்க, உடையாம உபயோகப்படுத்தப்பட. முதல்ல அந்த கல் என்ன செஞ்சுச்சு? பாறை உடைக்கப்பட்டது. தோத்திரம். என் அன்புக்குரியவர்களே, யாரை ஆண்டவர் நேசிக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் அதிகமாய் உடைப்பார். யார் மேல ஆண்டவருக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறதோ அவங்களை ஆண்டவர் அதிகம் உடைப்பார். உடைக்கப்படுறீங்களா? சில நேரங்களில் சில மனிதர்களால் நம்ம உடைக்கப்படுறோம். சில சூழ்நிலைகள் நம்மை உடைக்குது. தோத்திரம். அவநம்பிக்கையை போல சூழ்நிலைகள் நமக்கு விசுவாசத்தை தூண்டி விடாத முடிக்கு, நம்முடைய விசுவாசத்தை அணைத்து போடக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் நம்ம தலைக்கு மேல வந்து என்ன செய்யுது? நிக்குது. எனக்கு ஏன் நான் காலையில சொன்னேன் பாத்தீங்களா, ஜான் வச்சா முளை சறுக்குதுல. அடுத்தடுத்த பிரச்சனைகள், அடுத்தடுத்த அவமானங்கள். தோத்திரம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை உடைக்கிறார் அப்படின்னா நீங்கள் உபயோகப்பட போகிறீர்கள். ஆமென். சில அனுபவங்களினூட கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். நான் காலையில சொல்லும்போது 5 விதமான பொருட்கள். தோத்திரம். ஆமென். கல்வாரியிலே காட்சிப்படுத்தப்பட்ட 5 விடயங்கள் என்று சொல்லி 5 பொருட்களை காமிச்சேன், 5 காரியங்களை காமிச்சேன். அதுல ஒண்ணு கசப்பான, அந்த கசப்பான காடி என்பது என் வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிற அனுபவங்கள். சில கசப்புகளை கர்த்தரே என்ன செய்வாரு? அனுமதிப்பாரு. சில மனிதர்களை நமக்குனே கொடுப்பாரு. தோத்திரம். ஆமா, அந்த மனிதர்கள் நமக்கு முள்ள போல என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? குத்திக்கிட்டே இருப்பாங்க. தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணுவோம், எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த நபர் நம்மளை விட்டு என்ன செய்யாது? முள்ள போல. தோத்திரம். பவுல் ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்னால முடியல, இந்த பலவீனம் என்னை போட்டு முள்ள போல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? குத்திக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் இந்த பலவீனத்திலிருந்து என்னை தூக்கி எடுங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த பலவீனம் உன்னை விட்டு போகாது, ஆனா அந்த பலவீனத்துக்கு நடுவில் நான் உன் கூட இருப்பேன். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன். பவுலுடைய விருப்பம் என்ன? பலவீனம் இல்லாம ஊழியம் செய்யணும்னு. ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அந்த பலவீனத்தோட கூட நீ ஊழியம் செய்யணும். அந்த பலவீனத்துல நான் இருக்கிறேன் என்பதை நீ பார்க்க வேண்டும்.
ஆமென். உடைப்பார். சில நேரங்கள் அதை என்ன செய்வார்? நமக்கு அனுமதிப்பார். சில நபர்களை நமக்கு அனுமதிப்பார். சில போராட்டங்களை நமக்கு அனுமதிப்பார். சில சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிப்பார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி பிரச்சனையை நான் சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லையே, இந்த மாதிரி இழப்புகள் வரும்னு நான் நினைக்கவே இல்லையே, இத்தனை பேர் எனக்கு முன்னால எதிர்த்து நிற்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே. ஆமென். நீங்க நினைக்கல, ஆனால் கர்த்தர் அதை நினைத்தார், அதை ஆண்டவர் அனுமதித்தார். காரணம், ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. அவமானங்கள் வருகிறதா? தோத்திரம். தேவன் அனுமதிக்காமல் ஒரு அவமானமும் நம்ம பக்கத்தில் வந்து என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. தேவன் அனுமதிக்காம யாரும் நம்மளை விரல் நீட்டி என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. தோத்திரம். பேச முடியாது, விரல் நீட்டி பேச முடியாது, யாரும் நம்மளை குற்றப்படுத்த முடியாது. நான் சொல்றேன், சிலர் நம்மை குற்றப்படுத்துகிறார்கள், சிலர் நம்மை விமர்சிக்கிறார்கள், சிலர் நம்மை தூஷிக்கிறார்கள். நான் சொல்லுவேன், அந்த தூஷணைகளும் அந்த விமர்சனங்களும் யாரால் அனுமதிக்கப்பட்டது? யாரால? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலனை சிறைப்படுத்தி கொண்டு போறாங்க, நூற்றுக்கு அதிபதி கையில் ஒப்படைச்சிட்டாங்க. கப்பல் ஏறி பயணிக்கிறாரு. பவுல் சொல்றாரு, இப்ப கப்பல் பயணம் சரியா வராதுப்பா, நமக்கு ஆபத்துல முடியும். ஆனா நூற்றுக்கு அதிபதி என்ன செய்யல, கேட்கல. தென்றல் காற்று மெதுவாய் வீசினதுனால கப்பல் பயணம் என்ன செஞ்சிருச்சு, ஆரம்பிச்சிருச்சு. தென்றல் காற்று ஆரம்பிக்கும் போது தென்றல் காற்று, பாதியில போகும்போது அது புயலா என்ன செஞ்சிருச்சு. கப்பல்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் சேதமாகுது, கப்பல் உடையுது. ஆமா, கஷ்டப்பட்டு தப்பி கரை சேரி தோத்திரம் கரை ஏறாங்க. மெலித்தா தீவுன்ற கரையில வந்து, ஆமா, அன்னைக்கு அந்த கப்பல் பயணத்துல பவுலோட பயணிச்சவங்க அத்தனை பேர் என்ன செய்யறாங்க, கரையேறாங்க. கரையேறி முடிச்ச உடனேயும், ஆமா, அங்கே பயங்கர குளிர். அந்த குளிர்ல அனல் மூட்டுறதுக்காக சில விறகு கட்டைகளை எடுத்து தீய மூட்டி, அந்த விறகு கட்டைகளை எடுத்து தீ மூட்டி போடும்போது சில விறகுகளை பவுல் போய் எடுக்கிறாரு. எடுக்கும்போது அதுல ஒரு விரியன் பாம்பு பவுலுடைய கையை என்ன செஞ்சிருச்சு, கடிச்சிருச்சு. எல்லாரும் சொல்றாங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டான் போல, அங்கே சாக வேண்டிய ஆள் இங்க வந்து என்ன செய்ய போறான், அவன் அங்கே சாவு கடல்லையே அவனுக்கு நடந்திருக்கணும், இங்க வந்து சாக போறானே. தோத்திரம். மற்றவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க. பவுலுடைய மனசுல ஒரே ஒரு விசுவாசம் மட்டும் இருந்துச்சு. அந்த கப்பல் பயணத்துல கப்பல் சேதப்படும் போது ஒரு வார்த்தை சொன்னா, பொருள் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது. ஏனென்றால் இந்த கப்பல் பயணத்தில், ஆமென், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் ராயனுக்கு முன்னால போய் நிக்கணும், அவனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். அந்த ராஜ்யத்தின் வேலை முடியாமல் என் தலையில இருக்கிற முடி கூட கீழே விழாது. கையை வைத்து ராமன் சொல்லுங்க. விரியன் பாம்பு கடிச்சிருச்சு. எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். பவுல் அதை உதறிவிட்டு அவன் பயணத்தை தொடங்கினான். பவுல் அந்த விஷப்பூச்சி என்ன செஞ்சான், உதறனா. தோத்திரம். உதறனா. என்ன அந்த உதறனதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்படி உதறும் போது அவன் சொன்னா, நீ சர்ப்பமானாலும் சரி விஷமானாலும் சரி, ஒன்னு என் தேவன் அனுமதிக்காமல் என் ரத்தத்தில் உன்னால கலக்க கூட. ஆமென், ஆமென். எல்லாரும் லூசுத்தனமா என்னென்னமோ பேசுறாங்க. என் கையில பாம்பு கடிச்சுன்றதுக்காக பேசுறாங்க. நான் ஒன்ன சொல்லுவேன், இந்த பாம்பு கூட என் கையை வந்து கடிக்கணும்னா என் நேச மணவாளன் அனுமதித்தால் மட்டும்தான் இந்த பாம்பு கூட என் விரலை வந்து என்ன செய்ய முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது எல்லாம் அனுமதிக்கப்படுவது எதற்காகனா, உங்களை உடைக்கிறதுக்காக. உங்களை உடைக்க 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 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அடுப்பின் அடியிலே கிடந்தவர்களா இருந்தாலும், ஆமென், வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளைப் போலவும் அதன் பொன் நிறமாகிய இறகுகளின் சாயலாகவும் மாறுவீர்கள். ஆமென். ஐயா, நம்மளை அக்கினி சூளைக்குள்ள போடுறாங்க. தோத்திரம். 3 வாலிபர்களை தூக்கி அக்கினி சூளைக்குள்ள போடுறாங்க. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க காலம் முடிய போகுது, இந்த அக்கினி இவங்களை எரிக்க போகுது, தூக்கிட்டு போன பராக்கிரமசாலிகளே அக்கினி பச்சிருச்சிருச்சு, இவங்களை கொல்ல போகுது. தோத்திரம். உள்ள போய் அக்கினிக்குள்ள போட்டா 3 பேரும் பாட்டு பாடிட்டு ஆராதிக்கிறாங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கையை தட்டி பாட்டு பாடுறாங்க 3 பேரும். தோத்திரம். அக்கினிக்குள்ள ஆராதனை. எப்படி ஆராதனை? அக்கினியின் ஆராதனை இல்ல. நம்ம இன்னைக்கு அக்கினியின் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறோம். அது அக்கினியின் ஆராதனை இல்ல, அக்கினிக்குள்ள ஆராதனை. என்ன ஆராதனை? அக்கினிக்குள்ள ஆராதனை. தோத்திரம். ஆமா, அதுதான் அக்கினியான ஆராதனை. ஐயோ ராஜா, இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அக்கினியின் ஆராதனை. உள்ள உலாவி ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க. தோத்திரம். நேபுகாத் நேச்சார் உத்து பார்க்கறான், என்னடா தூக்கி போட்டது 3 பேர் உள்ள உலாவிக்கிட்டு இருக்கிறது, 4 பேரா இருக்கு. 4வது ஆளு தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த ராஜாவுக்கு தெரியல, இவங்களை உள்ள தூக்கி போடுறதுக்கு முன்னால அவர் 4வது நபராய் அல்ல, அவர் தான் 1வது நபராய் உள்ள உலாவி கொண்டிருந்தார். ஆமென்.
ஆண்டவர் உள்ள போகிறது, அவங்க வர்றதுக்குள்ள ஆண்டவர் உள்ள போகலைன்னா அந்த அக்னி அவங்கள என்ன செஞ்சிருக்கோம்? கதையை முடிச்சிருக்கோம். தோத்துறோம். ஆமா, அந்த அக்னியினுடைய கதையை முடிச்சவர் உள்ள இருந்தாரு. ஒரு அழில சொல்லுங்க, அந்த அக்னியை விட வல்லமையானவர் உள்ளே இருந்தார். அவங்களால பாட்டு பாடி ஆராதிக்க முடிஞ்சிச்சே, காரணம் என்ன தெரியுமா? உள்ள இருந்தவர் ஆராதனைக்கு பாத்திரராய் இருந்தார். ஆமென். அங்கே உள்ள இருந்தா அவரை பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அக்னியாவது மண்ணாங்கட்டியாவது அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு போகட்டும். அது 7 மடங்கு இல்ல, 70 மடங்கு மூட்டுனாலும் பரவாயில்ல, உள்ளே இருக்கிறவரின் பாதுகாப்புக்குள் நாங்கள் இருக்கிறோம். அக்னினால் அல்ல, அக்னியை விட மோசமானதே வந்தாலும் எங்களை ஒன்னும் செய்ய. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மோடியே வந்தாலும், மோடியை விட மோசமானாலும் வந்தாலும் சபையை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா தோத்துறோம். சபைக்குள்ள யார் இருக்கா? பிரச்சனைக்குள்ள யார் இருக்கா? உபத்திரவத்துக்குள்ள யார் இருக்கா? தோத்துறோம். நான் உள்ள போறதுக்கு முன்னால எனக்கு முன்னால அவர் போயிருவாரு, எனக்கு முன்னால அவர் போயிருவாரு. தோத்துறோம். எந்த காரியத்திலையும் அவர் எனக்கு முன்னால போகிறதுக்கு, ஆமென், என் வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில அனுபவங்களை ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன செய்வாரு? அனுமதிப்பார். இப்போ உடைக்கப்படணும் அப்படின்னா உபயோகப்படுவோம். தோத்துறோம். தெரிந்து கொள்ளப்படணும் அப்படின்னா முதல்ல தெரிந்து கொள்ளப்படுகிற இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? வரணும். அந்த இடத்துக்கு வர்றதுக்காக சில நேரங்களில் சிலர் நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்? அனுமதிப்பார். அப்படி சிலரை கொடுத்து நம்மளை உடைப்பார். உடைக்கப்பட ஆண்டவர் கரத்தில் நான் சரியாய் பயன்படுவதற்கு ஆயத்தமாகுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸோ முதல்ல கல் பெரிய பாறையா இருந்தது, என்ன செஞ்சிச்சு? உடைஞ்சிச்சு. தோத்துறோம். இப்ப உடைஞ்சா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா, ஆமா, அந்த கல்லை உடைச்சா, ஒரு பெரிய கல்லு அதை சுத்தியில வச்சு உடைச்சா அந்த கல்லு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல என்ன செய்யும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கல்லு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா. தோத்துறோம். ஒன்று ஒரு பக்கம் நீட்டிக்கிட்டு இருக்கும், இன்னொன்று ஒரு பக்கம் அப்படி இந்த பக்கம் நீட்டிக்கிட்டு இருக்கும், அந்த பக்கம் நீட்டிக்கிட்டு இருக்கும். தோத்துறோம். கவனுக்குள்ள போட்டோம்னா அந்த கவனையே அந்த கல்லு என்ன செஞ்சிடும்? இன்னைக்கு சபைக்குள்ள சில கல்லு உடைக்கப்பட்ட கல்லா இருக்கு, ஆனா உருமாறாத கல்லாவே இருக்கிறதுனால சபையில அங்கங்க என்ன செய்யுது? நான் சொல்ல புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? தோத்துறோம். ஆமா, உடைக்கப்பட்டா மட்டும் பத்தாது, என்ன ஆகணும்? உருமாறணும். என்ன செய்யணும்? உருமாறணும். தோத்துறோம். சபைக்குள்ள நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், கடலூர்ல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு, ஆமா, எல்லா ஜனங்களும் போயிட்டாங்க. நான் வீட்டில் உட்கார்ந்துருந்தேன். பாஸ்டர்மா வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டே வந்தாங்க. கண்ணமெல்லாம் ரெட்டா இருந்துச்சு, கண்ணெல்லாம் தண்ணி, அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. பாஸ்டர் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழுகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த சிஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர், எப்பா அந்த சிஸ்டர் என்னை பயங்கரமா திட்டாங்கப்பா. அந்த பாஸ்டருடைய மனைவி, பாவம் பேக்கு அது. தோத்துறோம். ஆமா, அல்லையில சொல்லுங்க பாப்போம். இன்னும் ஒரு மாதிரியே பாக்குறீங்களே. அந்த பாஸ்டருடைய மனைவியை சொன்னீங்க, அவங்க பாவம் சூதுவாது இல்லை, தெரியாத ஆளு பாவம். அந்த ஒரு சிஸ்டர் வந்து பயங்கரமா அந்த சிஸ்டர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? திட்டி இருக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்க. இந்த சிஸ்டருக்கு அழுதுட்டு அப்படியே வர்றாங்க. நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன சொல்லி திட்டினாங்க சிஸ்டர், எதுக்காக திட்டினாங்க அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், வாரம் சர்ச்சில் வந்து ஒரு குறிப்பிட்ட சேர்ல உட்காருவாங்களாம். இந்த வாரம் அவங்க உட்கார்ற சேர்ல வேற யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டாங்களாம். அதனால இந்த வாரம் கோயிலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லையா. அதனால அந்த சிஸ்டர் என்ன செய்யுது? என்ன சொல்லி திட்டுச்சு? உங்களுக்கு அறிவில்லை, நான் வாரம் இங்கே தானே வந்து உட்காருவேன், நீங்க சொல்ல வேணாமா இந்த சிஸ்டர் வந்து உட்காருவாங்க, லேட்டா வந்தா கூட அங்கே தான் வந்து உட்காருவாங்க, நீங்க அங்கே உட்காராதீங்கன்னு சொல்ல வேணாமா? நான் 20 வருஷமா இந்த சர்ச்சுக்கு வர்றேன், எத்தனை தடவை காணிக்கை கொடுத்துருப்பேன், எத்தனை தடவை நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பேன், நான் எத்தனை தடவை நீங்க இந்த ஊழியம் வந்தது காரணமே யார் தான்? நான் சொன்னேன், அந்த லூசு சொன்னதுக்காக நீங்க அழுகிறீங்களா? வாரம் வந்து அந்த சேர்ல தான் உட்காருமா. அந்த சேர்ல வந்து உட்காராததுனால இந்த வாரம் ஆவியானவர் வந்து அதை என்ன செய்யவே இல்லையா? நிரப்பவே இல்லையா? பரிசுத்தாவியோட அபிஷேகத்தை என்ன செய்யவே முடியலையா? உன்னை கொண்டு போய் வேற எங்கேயாவது வைக்க. அப்படிதான் மனசுல நான் நினைச்சேன். அந்த சேர்ல வந்து உட்கார்ந்தா தான் அவர் வர்றாருன்னா அவர் ஆவியானவர் இல்லைன்றேன். இன்னும் ஒன்றும் பேச மாட்டேறிய. நீங்க புளிய மரத்தடியில் நின்னாலும் உண்மையா கூப்பிட்டா அவர் வருவாரு. ஆமாவா? எனக்கு இந்த சேர் வேணும், எனக்கு இந்த இடம் வேணும். தோத்துறோம். ஆமா, சர்ச்சில் உங்களை சொல்லலை, ஆனால் உங்களுக்கு தான் சொல்றேன். தோத்துறோம். சர்ச்சில் இந்த இடம் வேணும், அந்த இடம் வேணும்னு கேட்குறீங்களே, அங்கே போனா அந்த இடம் தான் வேணும்னு கேட்க முடியுமா? எந்த இடம்னு நீங்களே தெரியும்ல உங்களுக்கு. இல்லையில சொல்லுங்க. அப்படி அல்ல. அப்ப நம்ம இன்னும் என்ன ஆகல? உருமாறல. அங்கங்க தோத்துறோம். என்ன பாட்டு பாடுறாரு, என்ன ஜெபம் பண்றாரு, இந்த பாஸ்டரே இப்படித்தான். தோத்துறோம். ஆமா, சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சபையில பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே, பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே பாஸ்டர் குறை பேசுற விசுவாசி எல்லாம் உண்டு. நீங்க இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது.
நான் பலிபீடத்துல இருந்து பரிசுத்த ஆவியினுடைய துணையோட பேசிட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல சட்டை போட்டா, ஒரு நல்ல பேண்ட் போட்டா, ஒரு நல்ல வண்டியில போனா எங்க இருந்தோ வந்துருச்சு அவருக்கு. யாரோ கொடுக்குறாங்க. நான் தான் சொல்றேன்ல, யாரோ கொடுக்குறாங்கன்னு தெரியுதுல. அப்ப வாயை மூடிட்டு இருந்தா தான் என்ன? நம்ம கொடுக்கல, நம்ம கொடுக்கவும் மாட்டோம், அது வேற மேட்ரு. யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, எங்கேயோ இருந்து வருது. அவர் முழங்கால முடக்கி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி படாத பாடுபட்டு அங்க ஓடி இங்க ஓடி அந்த ஊழியத்தை செஞ்சு இந்த ஊழியத்தை செஞ்சு விசுவாசிகளை உருவாக்கி சபையை கட்டுனா 1000 குறை. பிள்ளைகளை பத்தி பேசுறது, குடும்பத்தை பத்தி பேசுறது, பொருளை பத்தி பேசுறது, உடுப்பை பத்தி பேசுறது. தோத்திரம் முன்ன மாதிரி எல்லாம் பாஸ்டர் இல்ல தெரியுமா உங்களுக்கு? வயசானா உருவம் மாறத்தான் செய்யும், சூழ்நிலைகள் மாறத்தான் செய்யும், ஞாபகம் மருதி என்ன செய்யும்? ஒரே ஒரு நாள் நான் உங்க பாஸ்டரை பத்தி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கிறேன் இல்ல சொல்லுங்க. ஒரே ஒரு நாள் தோத்திரம் ஒரு அக்காவை பார்த்து, அந்த அக்கா என்னை பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்லி, பிரதர் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். என்ன யாருன்னு தெரியுதா? எனக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லைன்னு தெரியலன்னு சொன்ன உடனேயும் அப்புறம் அந்த அக்கா ஞாபகப்படுத்தி ஆமா தோத்திரம் நல்லா இருக்கீங்களா விசாரிச்சுட்டு போயிட்டேன். அது போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லியிருக்கு, அவருக்கு கொஞ்சம் காசுலாம் இப்போ வந்துருச்சு, கொஞ்சம் அங்கங்கே வெளியிலலாம் போறாரு, அதனால நம்மளை கண்ணுக்கு என்ன பத்தி சொல்றேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் நம்ம உருமாறலைன்னு அர்த்தம். நம்முடைய கண்கள் உருமாறல், நம்முடைய சுபாவம் உருமாறல், நம்முடைய பேச்சு நம்ம அங்கங்க தொத்துறோம். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு தொத்துறோம். சபைக்குள்ள இருக்கும்போது நம்மளை விசாரிக்கலைன்னு சொல்றதும், நம்மளை குற்றப்படுத்துறதும், மற்றவங்களை குற்றப்படுத்துறதும், ஆராதனை சரியில்லை, பாட்டு சரியில்லை, தோத்துற ஜெபம் சரியில்லை, ஊழியம் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. நான் சொல்லுவேன், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல மாட்டார், நான் சரியில்லைன்னு சொல்லுவாரு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? யார் சரியில்லை? நான் சரியில்லை, நான் இன்னும் மாறணும், என் பேச்சு இன்னும் மாறணும், என் சுவாமம் இன்னும் மாறணும், என் நடக்க இன்னும் மாறணும். ஏன்னா ஆண்டவர் என்னை நம்பிக்கொண்டிருக்கிறார், நான் அவருடைய கரத்தில் உபயோகப்பட வேண்டிய பாத்திரம். ஆமென். ரெண்டாவது, கல் உடைஞ்சா மட்டும் பத்தாது, உருமாறணும். என்ன செய்யணும்? உருமாறணும். மூணாவது, அந்த கல் எங்க இருந்துச்சு அப்படின்னா ஆத்துக்கு, சொல்லுங்க, ஆத்துக்கு உள்ள. தோத்திரம். ஆத்துக்கு வெளியிலையும் சில கல் இருந்திருக்கும்ல, ஆத்துக்கு வெளியிலையும் கல் இருந்திருக்கும், ஆத்துக்கு உள்ளேயும் கல் இருந்திருக்கும். தாவீது எங்க இருந்து கல் எடுத்தாரு? ஆற்றில் இருந்த கல்லை எடுத்தார். தோத்திரம். ஆத்துக்குள்ள என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். தண்ணிக்குள்ள அந்த, நான் சொல்லுவேன், யாரை ஆண்டவர் உபயோகப்படுத்துவார் அப்படின்னு கேட்டா, உருமாறின கல் மட்டுமல்ல, உடைஞ்ச கல் மட்டுமல்ல, உள்ளே இருக்கிற கல்லா இருக்க வேண்டும். எதுக்குள்ள இருக்கணும்? சபைக்குள்ள இருக்கணும், தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும், தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கணும். தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு சும்மா உட்காந்து கையை தட்டி பாட்டு பாடிட்டு அப்படியே போனா மட்டும் பத்தாது. தினந்தோறும் தேவ சமூகத்துக்கு போகணும், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும், தினந்தோறும் தேவ பிரசன்னத்தினால நிரம்பணும், தேவ வார்த்தையினால, தேவ வல்லமையினால ஆண்டவர் தினந்தோறும் என் கூட பேசணும். அதுதான் தேவனோட கூட நான் வராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் காலையில சொன்னேன் பாத்தீங்களா, ஏனோக்கையும் மெத்துசலாவையும் பத்தி சொன்னேன். சிலருக்கு வந்திருந்தவங்களுக்கு அது புரியும். ஏனோக்குக்கு 65 வயசு ஆகும்போது யாரை பெற்றாரு? மெத்துசலாவை பெற்றார். மெத்துசலாவை பெற்ற பிற்பாடு ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு என்ன செய்து கொண்டிருந்தார்? ஏன் அதுக்கு முன்னால் 65 வருஷம் தேவனோடு சஞ்சரிச்ச காலத்தை பத்தி பேசல? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? 65 வயசுல மெத்துசலாவை பெற்றுட்டாரு. அவர் பிறந்த உடனே அதுக்கப்புறம் 300 வருஷம் யாரோட சஞ்சரிச்சாரு? தேவனோட சஞ்சரிச்சார். ஏன் அந்த 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிச்சார் அப்படின்னா, மெத்துசலா என்றால் யார் என்று யாருக்கு தெரியும்? ஏனோக்குக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஏனோக்குக்கு தெரியும். இந்த மெத்துசலா 969 வருஷம் வாழ போறான்னு யாருக்கு தெரியும்? ஏனோக்குக்கு தெரியும். ஏறத்தாழ மெத்துசலாவுக்கு அப்புறம் அவனுடைய மகனுடைய மகன் நோவாவுக்கு பிற்பாடுதான் பூமி என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. நோவாவுடைய 500வது வயதுல ஆண்டவர் பேசுறாரு. என்ன? எப்பா, ஒரு பேழையை செய்ப்பா, அந்த பேழையை ஆயத்தப்படுத்தி அதுல எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாம் கொண்டு வந்து அடைக்கணும், இப்படி இப்படின்னு மேப் எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. கவனிங்க.
வேலை செய்யப்பட்டு ஏறத்தாழ 100 வருஷம் என்ன செய்யுது அங்கேயே. என்ன ஆண்டவரே வேலையை செய்ய சொன்னீங்க, கொப்பேறு மரத்தை செய்ய சொன்னீங்க, வேலையை சொன்னீங்க. நான் ஒரு நாள் எப்படி படிச்சுட்டு இருந்தேன், தோத்துறோம். வேலை செய்ய சொன்னாரே, காசு கொடுத்தாரா? உங்களதான் கேட்கிறேன். பைபிள் எங்கேயா போட்டிருக்கா காசு கொடுத்தாருன்னு? தரிசனத்தை மட்டும் தான் கொடுப்பாரு. நம்ம ஆண்டவர் பயங்கரமானவர், இல்லையா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் சர்ச்சை கட்ட சொல்லி பிளான் எல்லாம் கொடுப்பாரு, நம்மளை உசுப்பெல்லாம் ஏத்துவாரு. நான் உனக்கு ஆமென், செருபாபேலின் கைகளால் ஆலயம் கட்டப்பட்டது போல உன் கைகளால் ஆலயம் கட்டப்படும், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்னாய் சமபூமி ஆவாய், அப்படி இப்படின்னு உசுப்பெல்லாம் ஏத்துவாரு. நம்மளும் பிளான் எல்லாம் போட்டு வேலையை ஆரம்பிச்சா காசே வராது. அந்த பக்கம் இந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம். ஆனா பாருங்க, அதை பிரதிஷ்டை பண்ணும்போது திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஜன்னல் எங்கிருந்து வந்துச்சு, டைல்ஸ் எங்கிருந்து வந்துச்சு, பெயிண்ட் எங்கிருந்து வந்துச்சு, கதவு எங்கிருந்து வந்துச்சு, கண்ணாடி வந்து எங்கிருந்து வந்துச்சு, இரும்பு எங்கிருந்து வந்துச்சு. அப்படிதானே பாஸ்டர்? அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்தை எப்படி வாங்கினாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும். இந்த ஆலயத்தை கட்டினார் எப்படி கட்டினாருன்னு தெரியும். தோத்துறோம். ஏன்னா ஆரம்பிக்கும் போது நம்மகிட்ட ஒன்றும் இருக்காது. ஆனா தேவ தரிசனம் நிறைவேறி பார்க்கும்போது பின்னால திரும்பி பார்த்தா கர்த்தர் அதை நடத்தின விதம் ரொம்ப அற்புதமா இருக்கும். நான் வேடிக்கையா சொல்லுவேன், நோவா பேழையை செய்ய ஆரம்பிச்ச போது நோவாட்ட ஒண்ணுமே கையில இல்ல. தோத்துறோம். கொப்பேறு மரம் வாங்கணும், மரத்தை அறுக்கிறதுக்கு கூலி கொடுக்கணும், மரத்தை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு கூலி கொடுக்கணும். ஆமா, தோத்துற ஆசாரிக்கு சம்பளம் கொடுக்கணும், மெட்டீரியல் வாங்கணும், டூல்ஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எல்லாத்துக்கும் கூலி. தோத்துறோம். ஆமா, பேழையை செய்ய சொன்ன உடனே நேரா நோவா யார்ட்ட போய் நின்றுப்பாரு நினைக்கிறீங்க? அவர் மனைவிட்டு தான் போய் நின்றுப்பாரு. ஆமா, மனைவிட்ட போய் நின்றுப்பாரு. அம்மா, உன் கழுத்துல இருக்கிறது கொஞ்சம் கலத்தி கொடு, உன் காதில் இருக்கிறத கொஞ்சம் கலத்தி கொடு. ஆமா, உன் வீட்டில் இருக்கிற வெங்கல பாத்திரம், இரும்பு பாத்திரம், அந்த பாத்திரம், இந்த பாத்திரம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா. ஆமா, பேலை ரெடியாக வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருச்சு, காலி ஆயிடுச்சு. ஏன்னா நோவாவுக்கு தெரியும், ஆமா வீட்டில் உள்ளதெல்லாம் காலியாகி நான் எல்லாத்தையும் இழந்தாலும் ஒரு நாள் வரும், கர்த்தர் என்னை உள்ள விட்டு அடைப்பாரு, கதவை பூட்டுவாரு, வானத்தின் மதகுகள் திறக்கப்படும், பூமியின் ஊற்றுக்கண்கள் பிளக்கப்படும். நோவாவை கர்த்தர் உள்ளே விட்டு அடைத்து ஒரு நாள் வந்து அந்த கர்த்தர் அந்த கதவை திறப்பார். அப்பொழுது நான் ஒரு அடி எடுத்து பூமியில் வைக்கும் போது அந்த நேசம் மணவாளன் சொல்லுவார், எனக்காக நீ எல்லாவற்றையும் இழந்தாய் அல்லவா, இந்த ஒட்டுமொத்த பூமியையும் உனக்கு தருகிறேன், வைத்துக்கொள். ஆமென். ஆண்டவரை எப்படிப்பட்டவர்னு சரியா புரிஞ்சுக்கிறதுனால தான் நிறைய இடத்துல கொட்ட விட்டுறோம். தோத்துறோம். ஆண்டவர் இங்க நம்மளோட பேச விரும்புறாரு. சில நேரங்களில் சிலதை இழக்கும் போது கஷ்டமா இருக்கு, சிலதை கொடுக்கும் போது கஷ்டமா இருக்கு, சில விஷயங்களை விட்டு கொடுக்கும் போது கஷ்டமா இருக்கு. நீ தேவ ராஜ்யத்துக்காய், தேவ சித்தத்துக்காய் எதை இழந்தாலும் அதை பல 100 மடங்கு அவர் நம்முடைய கைகளுக்கு திருப்பி கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம எதுக்குள்ள இருக்கணும்னா தேவ பிரசன்னத்துக்குள்ள. மெத்துசலாவை குறிச்சு 100 வருஷம் கழிச்சு தான் பேழையை எழுப்புவதற்கு ஒரு மழை என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. ஏன் அந்த 100 வருஷ தாமதம்? நான் சொல்லுவேன், மெத்துசலாவின் மரணம் வரைக்கும் கர்த்தர் காத்திருந்தார். மெத்துசலாவின் மரணம் வரைக்கும். தோத்துறோம். நான் சொல்லுவேன், ஒரு பட்டணத்தில் ஜெபிக்கிற வீரன் இருக்கிற வரைக்கும், தோத்துறோம், ஒரு ஜெப வீரன், ஒரு பாரமுள்ள தேவ மனுஷன், உத்தமமாய் வாழக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் அந்த தேசத்துக்கு பக்கம் அழிவுக்கு இடமே. ஒரு பெருங்கூட்டம் பாவம் செஞ்சாலும் ஒரு நீதிமானை தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்க கிராமத்தில் உங்களை வச்சிருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் நீதிமான்களா இருக்க வேண்டும் என்பதற்காக. நீங்க ஒரு நீதிமான் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பாத்திரமா இருப்பீங்கன்னா உங்கள் ஒருத்தர் நிமித்தம் வரப்போகிற பெரிய அழிவு தடுக்கப்படும். ஆமாவா இல்லையா? அப்ப மூணாவது முக்கியமானது, அந்த கல் எங்க இருந்துச்சு? நான் சொல்றேன், தோத்துறோம், நம்ம சபைக்கு உள்ள இருக்கணும். தோத்துறோம். தேவ பிரசன்னத்துக்கு உள்ள, தேவ வார்த்தைக்கு உள்ள, தேவனுடைய உறவுக்கு உள்ள. எனக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு வாழ்ந்தா நம்ம ஆண்டவரால் பயன்பட எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால். யாரை மேன்மைப்படுத்துவாரு? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் மேன்மைப்படுத்துவார். அவரால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உடைக்கப்பட வேண்டும். சொல்லுங்க. அடுத்து உருமாற. மூணாவது உள்ளே. எத்தனை பேர் உள்ளே இருக்க ஆயத்தமாக்குறீங்க? ஆண்டவர் உடைச்சாருன்னா அதை ஏற்றுக்கொள்ள மனநிலை எத்தனை பேருக்கு இருக்கு? உருமாறணும், மறுரூபமாகணும், என் சுவாபம், என் கேரக்டர், என் பார்வை, என் சிந்தை மாறணும். எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவர் என்ன உடைச்சிருங்கப்பா,
என்னை எப்படி உடைச்சாலும் ஆண்டவரே எனக்கு நல்லதுக்காகத்தான் என்ன செய்றீங்க, உடைக்கிறீங்க. நான் உருமாறணும்னு விரும்புகிறேன். எனக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்னுடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம், என் பேச்சில் ஒரு மாற்றம், என் சிந்தையில் ஒரு மாற்றம். குற்றப்படுத்துறதோ, குறை சொல்றதோ, புரணி பேசுறதோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மற்றவங்களை பற்றி தவறாக பேசுறதுனால ஒரு ஆதாயமும் வரப்போறதில்லை. அது எனக்கு சாபமாக தான் மாறும். அதனால மற்றவங்களை பற்றி நான் பேச மாட்டேன். என்ன நான் சரிப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறேன், என்ன அர்ப்பணிக்கிறேன். தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறேன், தேவ மகிமைக்குள்ள இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறேன், சபையினுடைய ஐக்கியத்துக்குள்ள. ஆமென். சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சபைக்கு ஏன் வரணும்னு சொல்றேன், தோத்துறோம். ஆமென். ஏன் உபவாச ஜெபத்துக்கு வரணும், ஏன் இரவு ஜெபத்துக்கு வரணும், சபையில் என்ன கூட்டம் நடந்தாலும் வரணும், தோத்துறோம். அவங்க பாட்டுக்கு அதை நடத்திட்டு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இல்லாம சபையோடு நம்ம என்ன செய்யப்பட வேண்டும், ஊழியரோடு கூட என்ன செய்யப்பட வேண்டும். அப்பதான் நம்ம கனி கொடுக்க முடியும். எப்படி? அப்பதான் நம்ம கனி கொடுக்க முடியும். தோத்துறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண போறோம். என்னை உடைச்சாலும் நான் ஆண்டவரே அந்த உடைப்பை ஏற்றுக்கொள்வேன். ஆண்டவரே என்னை உருமாற்றுவதற்கு என்னை எந்த விதத்துல நீங்க கொண்டு போனாலும் என் வாழ்க்கை மாறுறதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நான் உள்ளே இருக்கிறேன்ப்பா, நான் தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறேன்ப்பா. தேவ பிரசன்னத்தை ஒரு நாள் நான் என்ன செஞ்சிட மாட்டேன், இழந்துட மாட்டேன். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். ஆண்டவரே உங்களோட உறவாடுகிற, உங்க பிரசன்னத்தை அனுபவிக்கிற, உங்க வார்த்தையை அனுபவிக்கிற, உங்க சத்தத்தை காதுகளில் கேட்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இப்படி ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆமென். என்னை தெரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அந்த உறவுக்குள் உங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கு, கண்களை மூடி வாய்களை திறந்து ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட பேசி இருக்கிறார். அவருடைய வார்த்தை மிக துல்லியமாய் உங்களை நோக்கி வந்திருக்கிறதுன்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உடையணும். நான் இன்னும் என் அனுபவங்கள்ல பாறையை போல இருக்கிறேன், ரொம்ப கடினமா இருக்கிறேன். சிலரை இன்னும் மன்னிக்க முடியல, சிலரோட இன்னும் என்னால ஒப்புரவாக முடியல, இன்னும் சில விஷயங்களை என்னால விட முடியல. ஆண்டவர் என் கூட எவ்வளவோ பேசினா கூட இன்னும் சில விஷயங்களை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அதை நான் உடைக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என் கேரக்டரை உடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னுடைய செயல்பாடுகளை உடைக்கிறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க, வாயை திறந்து நீங்க ஜெபிக்கணும், நீங்க ஜெபிக்கணும். நான் பிரசங்கம் பண்ண ஆண்டவர் எனக்கு சொல்லணும்னு சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஆமா, இனிமே உங்க நேரம். ஆமா, இனிமே உங்க நேரம். நீங்களும் ஆண்டவரும் உறவாடுகிற நேரம், நீங்களும் ஆண்டவரும் ஒப்புரவாகிற நேரம். சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய உறவுகளில் யாரோ இன்னும் சிலரோட நான் கசப்பா இருக்கிறேன், இன்னும் சிலரோட பகையா இருக்கிறேன், இன்னும் சிலரை மன்னிக்க முடியாம இருக்கிறேன். ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. மன்னிக்கிறேன் ஆண்டவரே, மன்னிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் என்னுடைய கேரக்டர்ல, என்னுடைய சுபாவத்துல, என்னுடைய நடக்கையில இன்னும் கடினமா இருக்கிறேன், கடினமா இருக்கிறேன். கர்த்தர் பேசுறாரு, என் கூட தான் பேசுறாரு எனக்கு தெரியுது. ஆனா என்னால சில விஷயங்களை விட முடியல, சில பாவங்களை என்னால விட முடியல, சில அந்தரங்க பாவங்கள்ல நான் அடிமைப்பட்டு போய் கிடக்கிறேன். வெளியில நல்லவனம் போல காட்டிக்கிறேன், ஆனா உள்ள சில பாவங்களை எனக்குள்ள அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. சொல்லுங்க, என்ன உடைச்சிருங்க ஆண்டவரே, என்ன உடைச்சிருங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாறையை போன்ற அனுபவங்கள் எல்லாம் இந்த மாலை பொழுதுல உடைக்கப்படுவதாக. நான் சொல்றேன், தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க இருதயம் உடைக்கப்படும். உங்க இருதயத்துல சாதாரணமாக ஆமென் கண்களிலிருந்து கண்ணீர் வரும். உங்க இருதயம் அழ ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய சமூகத்துல மனம் கசந்து என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. என் பாவத்தை ஆண்டவரே நான் அறிக்கையிடுகிறேன், என் குற்றத்தை நான் அறிக்கையிடுகிறேன், என் அசுத்தத்தை அறிக்கையிடுகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பியுள்ளே நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. கையை உயர்த்தி, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே,
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஆண்டவரே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. கையை உயர்த்தி, உம்மை நோக்கி ரெண்டு கையை உயர்த்தி 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 மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. சொல்லுங்க சொல்லுங்க அப்பா. ஏங்கி தவிக்கின்ற இன்னொரு முறை ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எங்களை உடைச்சிருங்க ஆண்டவரே, எங்களை உருமாற்றிருங்க ஆண்டவரே. நாங்க உள்ளதா இருக்கணும், வெளியில போயிடக்கூடாது. தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியில போயிடக்கூடாது. அப்படியே வல்லமையை விட்டு வெளியில போயிடக்கூடாது. ஆண்டவரே, நாங்க உள்ளே இருக்கும்படி, ஆண்டவரே நாங்கள் அடங்கி இருக்கும்படி, வார்த்தைக்குள் இருக்கும்படி, வல்லமைக்குள் இருக்கும்படி எங்களை நாங்க அர்ப்பணம் பண்றோம். ஆண்டவரே, நாங்க அந்த பிரசன்னத்தை கேரி பண்ணணும்பா. நாங்க போகும்போது வெறுமையா போக கூடாதுப்பா. எங்களுக்கு அந்த பிரசன்னம் வேணும். வாசையா கேளுங்க, வாஞ்சையா கேளுங்க, வாஞ்சையா கேளுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆவியானுடைய பிரசன்னத்துக்கு நம்முடைய மனதை திறந்து கொடுப்போம், நம்முடைய உணர்வுகளை திறந்து கொடுப்போம். பரவசப்பட வேணாம், எமோஷனல் வேணாம். பட் we need the spirit of God. ஆமென். அந்த ஆவியானுடைய பிரசன்னம், அந்த வல்லமையான ஆவியானுடைய பிரசன்னம், அந்த மென்மையான தேவ பிரசன்னம். ரிபல ரகதர பஷதலரா ஒரு தேவ பிரசன்னம் இந்த இடத்துல வஸ்திர தொங்கலை போல மூடி இருக்கு. ஆமா, நீங்க மனசுல விரும்புவீங்கன்னா அந்த பிரசன்னத்தின் காற்று உங்க மேல வீசும். அந்த பிரசன்னத்தின் காற்று உங்க மேல வீசும். உங்களால அதை உணர முடியும், உங்களால அதை உணர முடியும். ஆமா, உங்க பக்கத்துல ஆண்டவர் இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலின் மகிமை உங்க பக்கத்துல உலாவி கொண்டிருக்கு. யூ கேன் ஃபீல், உங்களால உணர முடியும். அந்த பிரசன்னத்தை கேளுங்க, அந்த பிரசன்னத்தை கேளுங்க. என் மேல டச் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன டச் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த பிரசன்னம் என்ன டச் பண்ணட்டும், அந்த வஸ்திர தொங்கல் என்ன டச் பண்ணட்டும். அந்த பிரசன்னம் உங்க மேல டச் ஆகுதுன்னா மின்சாரத்தை போல ஒரு தேவ வல்லமை உங்களை இறங்கி வந்து நிரப்பும். உங்களால சும்மா இருக்க முடியாது. நீங்க அந்நிய பாஷை பேசுவீங்க, ஆவியில நிரம்புவீங்க, கையை தட்டுவீங்க, கர்த்தரை துதிப்பீங்க, வல்லமை வெளிப்படும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். கமான் கமான் கமான். அந்த தேவ பிரசன்னம் உங்களை தொடட்டும். நீங்க கண்ட்ரோல் பண்ண வேணாம். பக்கத்துல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் யோசிக்க வேணாம். இப்ப நீங்களும் ஆண்டவரும், ஆண்டவரும் நீங்களும் அந்த உறவுக்குள்ள, அந்த உறவுக்குள்ள, அந்த உறவுக்குள்ள உங்களை ரீபில்ட் பண்ணுவாரு. இழந்த அபிஷேகத்தை திரும்ப தருவாரு, இழந்த வல்லமையை திரும்ப தருவாரு, இழந்த ஜெப வாழ்க்கையை திரும்ப தருவாரு, இழந்த உணர்வு, இழந்த மகிமை. Yes, right now in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். விடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. அந்த காற்று உங்க மேல வீசட்டும், அந்த காற்று உங்க மேல வீசட்டும். ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போடுகிற, தலைகீழாய் புரட்டி போடுகிற அந்த தேவ மகிமை, அந்த தேவ வல்லமை இப்பொழுது உங்க மேல வந்து விழுது. ஆமென். சிலர் மேல அக்கினி தழலாய், சிலர் மேல பனி போல் ஓ தேவ மகிமை இறங்கி வருது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. கேளுங்க, கேளுங்க. என்னால நிறுத்த முடியல, என்னால நிறுத்த முடியல. ஆவியானுடைய பிரசன்னத்தை வாஞ்சிங்க தங்கச்சி, சகோதரா, சகோதரி, தேவ பிள்ளையே. உங்க மேல அந்த மகிமையின் பிரசன்னம் மின்சாரத்தை போல ஊடுருவுகிறது.
ஹalleluya 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 ஹalleluya. சிலர் மேல அந்த அக்கினி தழல் வந்து விழுது. சிலர் மேல அந்த அக்கினி தழல். ஜெபிக்க முடியாம இருந்தீங்கல்ல, ஜெபிக்க முடியாம இருந்தீங்கல்ல, உங்க சரீரத்தை பிசாசு பலவீனப்படுத்தி ஜெபிக்கும் போது தேவையில்லாத சிந்தைகள்லாம் வந்து பாதியிலேயே ஜெபத்தை நிறுத்துறீங்கல்ல. ஆனால் இதுக்கு முன்னால பல வருஷத்துக்கு முன்னால பல விதங்கள்ல ஆண்டவர் உங்களோட பேசினாரு, தரிசனத்துல காமிச்சாரு, அவரையே உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த காலங்களை தேவன் இந்த இரவில் மறுபடியும் உங்களுக்குள் தருவாராக. ஓ glory. ஷாதலா ரகபரதரா உங்க கண்கள்ல ஒரு பரிசுத்தம், உங்க கண்கள்ல ஒரு பரிசுத்தம், உங்க காதுகள்ல ஒரு பரிசுத்தம். தேவையில்லாத காட்சிகளை நீங்க கண்ணுல பார்க்கிறதுனால கர்த்தருடைய மகிமையை உங்க கண்ணால பார்க்க முடியல. நீங்க ஆண்டவரை கேளுங்க, என் கண்ணை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் காதுகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் உணர்வுகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கம் ஆன். ஒரு மின்சாரத்தை போல ஒரு தேவ வல்லமை உங்க சரீரத்துக்குள்ள ஊடுருவுகிறது. Father, oh we worship you Lord, oh we lift your holy name God. ரியாதா ரகா பரசே உள்ள 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 கணுக்கால அளவு அல்ல, முழங்கால அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நீந்தி செல்லுகிற ஆமென், மூழ்கடிக்க பண்ணுகிற அந்த தேவ பிரசன்னம். ஆவியானவரே ஓ ரபல ரஷதர கபரபு. ஆவியானவரே இனிமே நீங்க பேசுற பாஷை எல்லாம், இனி நீங்க வாயை திறந்தாலே அந்நிய பாஷை. Yes, the spirit of tongue. அந்நிய பாஷைகளை பேசுகிற வரம், தீர்க்க தரிசனங்களை பேசுகிற வரம். ஆமென். தரிசனங்களை பார்க்கிற கண்கள் இப்பொழுதிலிருந்து கர்த்தர் அதை ஆரம்பிக்கிறார். இப்பொழுதிலிருந்து அது ஆரம்பிக்கிறது. ஆமென். வாயில கர்த்தருடைய வார்த்தை வந்து விழுகிறது. ஆவியானவரே Holy Spirit of God, we give thank you Jesus. Hallelujah.